ஆக்சுவலி எப்போதுமே ஃபார் ஆல் பேட்சஸ் வந்து என்ன தான் வந்து பயங்கரமாக நோட்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாமே பண்ணால் கூட எவ்ரி டைமில் when we start a new batch I always think மற்றவங்க எப்படி எனக்கு தெரியல பட் நான் எப்போவுமே என்ன திங்க் பண்ணுவேன்னா போன பேட்ச்க்கும் இந்த பேட்ச்க்கும் வந்து ஏதாவது வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும். இம்ப்ரவைஸ் இந்த சென்ஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம்ல வா அப்படியே நம்ம வந்து ரொம்ப அப்படியே அதில் லயிச்சு போய் அப்படியே உள்ளே மூழ்கி மூஞ்சே முக்கிற அளவுக்கு சாப்பிடுவோமா. அப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து அதில் நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா சீசன் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு டேஸ்ட் வரும்ல. லைக் ஓகே அந்த ஐஸ்கிரீம்ஸை வந்து how do you call that ஒரு எக்ஸ்பர்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரே கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு இப்போ நானே எடுத்துக்கோங்களேன், நான் சாப்டர் 1ல் 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லிட்டு ஒன்று வரும். 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு படிக்கும் போது I'll just tell you, நான் அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். அந்த டாப்பிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டி அதில் ரிலேட்டடு. ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸு, ரெண்டாவது வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்க, மூணாவது தான் ஆடிட்டர். இவங்க 3 பேரும் சேரும் போது தான் அந்த 3 பார்ட்டிஸ் இருக்கும் போது தான் அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அஷூரன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இது 3 பேர் ஒன்றா சேரும் போது தான் வரும்னு சொல்லுவாங்க. அஷூரன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அது முதல்ல படித்தப்போ எனக்கு வாவ் செம்ம இல்லை பாரு 3 பேர், இந்த 3 பேர் எப்படி ரிலேட் ஆகிருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு படித்தப்போ ஐ வாஸ் வெரி 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 த்ரில்ட் அண்ட் ஆல் தட் ஐ வாஸ் ஓவர் த மூன். அந்த மாதிரி பயங்கர நான் ஹாப்பி ஆகிட்டேன், அப்படியே எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படி. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இல்லை, இப்போ அதையே நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக் கொடுக்க இப்போ என்ன ஆகுதுன்னா ஓகே இதுக்கெலாம் நம்ம வந்து இவ்வளோ பயங்கரமாக எக்ஸைட்லாம் ஆகக்கூடாது, கொஞ்சம் அங்கங்கே எக்ஸைட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ஆன் த ஹோல் ஆடிட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஈஸியாக்கணும் அப்படிங்கிற மோடில் இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எப்போதுமே நான் பார்க்குறேன் டீச்சர்ஸ் எப்போவுமே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேப்பர் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் தான். இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் மேலே பயங்கர அளவு கடந்த ஒரு அன்பு லவ்வெல்லாம் வச்சு நான் அந்த சப்ஜெக்டை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்குள்ளே ஊறி தெளிச்சு போயிடுவேன். இப்போ என்னோட கண் வழியாக நான் அந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டிபெண்டிங் அப்பான் த ஸ்டூடெண்ட் தான் அது. ஸோ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்தும் அந்த வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா வர வைக்கலாம். சப்போஸ் நான் இப்போலாம் இப்படி தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் லைக் லாட் ஆஃப் பேப்பர்ஸ், 6 பேப்பர்ஸ் தே ஹேவ். அந்த 6 பேப்பரில் திஸ் பேப்பர் இஸ் ஆல்சோ ஒன் அமங்ஸ்ட் தெம். அப்படின்னும் போது அவங்களுக்கு வாட் டு தே வாண்ட், டேக் அவேவாக அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் தி என்ன சொல்கிறது எமோஷன்ஸ் தட் இஸ் கம்மிங் அலாங் வித் ஆடிட் பேப்பர் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பேப்பர். what they want to take home is marks, ஒரு 70+, 80+, 85+. ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டாப்பிக்கும் படிக்கும்போது வாவ்னு என் மண்டக்குள்ளே நிறைய வந்து குட்டியாக ஸ்டார் வெடிக்குமா, அதே மாதிரி ஸ்டார் எல்லாருக்கும் வெடிக்கும்னு நானே நினச்சிப்பேன். ஸோ nowadays I have thought that okay it doesn't நான் வந்து என்னன்னா அந்த ஸ்டார் வந்து எல்லாருக்கும் வெடிக்காதுன்னு சொல்லலை, பட் ஸ்டில் எல்லாருக்கும் வெடிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இப்போ பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆடிட் படிக்கும் போது இதில் என்ன தான் இருக்கும், ஏன் தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்து உணர்ச்சி வசப்படுறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல. அதனால நான் என்ன நான் இப்போது வந்து ஃபார் திஸ் பேட்ச் எஸ்பெஷலி ஐ ஹவ் டிசைன்ட் தி என்டையர் கோர்ஸ் ஆஸ் சச் 85+ ஷுட் பி த டார்கெட். அந்த 85+ங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம நகரும்போது நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து ஐ வில் டெல் யூ ஆல் த ஸ்டார் மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்வேன். பட் I'm not going to go deep into you know this, you know that, இது தெரியுமா இது உங்களுக்கு புரியுதா அது உங்களுக்கு no, I'm not going to concentrate too much on to the detailings. I'm going to concentrate on what can bring you that 85+ marks, because I want every one of my student to aim for 85+. This I'm not saying out of இன்னும் இவ்வளோ பெரிய ஆம்பிஷன்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன் அது ஒரு பெரிய மேட்டரே இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா பிகாஸ் I'm handling the same paper again and again like for 7-8 batches. So when I'm sitting in the 7th or 8th batch, I kind of know, oh my god, there are only 300+ questions, and if you thorough the 300+ questions you can get 85-90 marks easily. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயின் எக்ஸாமில் 85-90 மார்க்ஸ் தான் வேணும். இப்போ அதை நோக்கி நம்ம வந்து we are going to travel. அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது புரியாமல் ஒன்றும் நம்ம படிக்க முடியாதுல்ல. ஸோ you really have to understand all the topics, but that understanding of the topics should be clubbed with 377 questions. நம்ம எப்படி வந்து இதில்
பார்ட்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்காக எப்படி வந்து இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு அஜெண்டா எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, I'll first teach you the entire concepts from chapter 1. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்காக புக் பேக் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதையும் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நான் ஒன்றா கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியலை ஐ வில் ஆல்சோ கிவ் இட் டு யூ. இந்த மெட்டீரியல் வந்து இது வந்து ஒரு ஃபார் அ ஸ்டார்டர் மாதிரி, ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முடித்த உடனே இம்மீடியட்டாக சூட்டாக இன்றைக்கி நம்ம படித்து முடிக்கிறோன்னா, முடித்த உடனே அப்படியே மெயின் எக்ஸாம்ஸ்க்கு இதுலேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் மெயின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் மெயின் எக்ஸாம்ஸில் இல்லை ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் என்னென்ன மாதிரியான இடங்கள்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி செக்கை நம்ம அப்படியே பேக் டு பேக் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் வி கோயிங் டு டூ நவ். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் ஆல் செட் ரெடி ஃபார் லிசனிங் டு த கிளாஸ், ஓகே? ஸோ நான் சொல்கிறது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 12 பாயிண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். 12 மேட்ரு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த 12 மேட்ரை அப்படியே சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் சாப்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 12 திங்ஸ் தான். There are only 12 to 13 things that you have to understand conceptually from chapter number 1. அது மீறி எதுவும் கிடையாது. அந்த 12 to 13 or maximum 15 வச்சுக்கோங்களேன். அந்த 15 கான்செப்ட்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் with the help of CA Institute ஸ்டடி மெட்டீரியல், புக் மெட்டீரியல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? Let's start. So chapter number 1, nature, scope or objective of audit, okay? So I'm going to start with ஒரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த இதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிற அந்த டாப்பிக்கோட நேமை மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. அண்ட் தென் வென் யூ என்டையர் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இது இந்த பர்பஸ்க்கு சொன்னாங்க, இதை வந்து இந்த பேராகிராஃபோடு இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இட் வில் மேக் சென்ஸ். ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் சும்மா ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங்லாம் அந்த காலத்தில் ஆடிட்டுங்கிற வேர்டு வந்து இட் கேம் ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் கால்ட் அஸ் ஆடிட்டோரியம், ஆடிட்டயர் ஆர் ஆடயர், ஆடிபிள், எல்லாமே காதோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த காலத்தில் கணக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்க சொல்லி கேட்பாங்க. கேட்கும் போது அவங்களுக்கு எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் கணக்கு செக் பண்ணுறவங்க வந்து காது வழியாக கேட்டு செக் பண்ணதுனால அப்போ தான் வந்து ஆடிட்டர் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அதில் தான் வந்துச்சாமா. ஸோ தமிழ்நாடுலங்கிற பாருங்களேன், இந்தியாவில் வந்து ரொம்ப ஏர்லியஸ்ட் குறிப்புகள் ரிகார்டிங் ஆடிட் வந்து இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் கௌட்டில்யாவோட அர்த்த சாஸ்திராலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வேர்டு வேணால் ஞாபகம், இதெல்லாம் மெயின் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில், ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா, இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை ரெகுலேட் பண்ணுற ஒரு ஆக்ட் அப்படின்னா அது வந்து CA Act 1949, ஓகேவா? The Institute of Chartered Accountants of India was established as a statutory body under the Parliament Act in 1949, okay? ஸோ என்டையர் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனை மேனேஜ் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ICAI தான். இது உங்களுக்கே தெரியும், ஓகே? அதே மாதிரி வந்து யூ ஷுட் நோ திஸ் வேர்ட் ஆல்சோ. தெர் இஸ் ஒன் பாடி கால்ட் அஸ் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாருடைய வரவு செலவு கணக்கையும் ஆடிட் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட்டோட எல்லா வரவு செலவையும் பார்க்குறது. ஒரு சின்னதாக ஒரு முனிசிபாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலாம் இருக்கும் தெரியுமா? அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை ஆடிட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது சும்மா ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போது நான் வந்து உங்களுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 15 பாயிண்ட்டை நான் சொல்ல போகிறேன். அதை அப்படியே நீங்கள் சூப்பராக கேட்டு கவனிச்சுக்கணுன்னு. அதில் நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து they talk about meaning and nature of auditing. ஸோ நான் சொல்லுவேன் எப்போதுமே ஆடிட் அப்படிங்கிறது வந்து ஏன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதில் தான் நான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். I'll keep it very simple, precise and exam oriented, okay? ரொம்ப பெருசாக கதையாக நம்ம வளர்க்க வேண்டாம். We'll keep it very simple so that we can go through lot of questions and answers. அப்போ வந்து அந்த question and answer explain பண்ணும்போது நான் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அது மட்டும் தான் அவங்ககிட்ட கேட்குறது, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் மேம் ஆடிட்னா என்ன? ஆடிட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, as I have told you, you have to remember this tri-party relationship, okay? இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, whatever.
அந்த ஸ்டோரை வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் அந்த கடையில் போய் காலையில் உட்காடுறீங்க, இல்லை ஒரு மேனேஜர் வச்சுருக்கீங்க உட்காடுறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் தான் வந்து கண்ணும் கருத்தமாக கிட்டக்கே நின்று பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி ரன் ஆகுது உங்களுக்கே தெரியும், சரியா? இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டர் வச்சு ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓனர் ஆடிட்டர் வராரு உள்ள, நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது ஆடிட். ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, அங்கே நீங்களே ஃபுல்லாக வரவு செலவு கணக்கு பார்க்க போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த டைமில் அந்த ஒரு வருஷத்தோட எண்டில் ஏதோ இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக தேவைன்னா தான் நீங்கள் ஆடிட்டே அங்கே பண்ண போகிறீங்க. ஏன் நீங்கள் ஆடிட் பண்ண மாட்டீங்கன்னா, பிகாஸ் நீங்கள் தான் அங்கே ஃபுல் டைம் உட்காந்துருக்கீங்களே, உங்களை மீறி யார் அங்கே ஒரு கற்பூரம் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. சிசிடிவி வச்சுருக்க போகிறீங்க, ஃபுல் டைம் உங்களோட வேலையை அந்த கடையை பார்க்குறது தான் அப்படின்னும் போது அங்கே ஆடிட்டருக்கு வேலையே கிடையாது. ஸோ ஆடிட் அப்படிங்கிறது எங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பெறுது அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல 3 பார்ட்டி இன்வால்வ் ஆகும்போது. எப்போ 3 பார்ட்டி இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் போடுறது ஒரு வர்க்கம், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஹெச்டிஎஃப்சியில் ஷேர் வச்சுருக்கேன், ஆக்சிஸ் பேங்க்கில் ஷேர் வச்சுருக்கேன், ஐடிஎஃப்சியில் ஷேர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஷேர் ஹோல்டர். ஆனால் நான் இன்றைக்கி போய் ஹெச்டிஎஃப்சிலையோ ஐடிஎஃப்சிலையோ இல்லை ஆக்சிஸ் பேங்க்லையோ இல்லை ஃபெட்ரல் பேங்க்லையோ அங்கே என்ன நடக்குது, எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, டெய்லி அங்கே நான் போய் உட்காந்து அவங்க பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு என்னால் போய் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. ஆனால் நான் அங்கே ஓனரான்னு கேட்டால், ஆமாம் நானும் ஒன் ஆஃப் தி ஓனர், நானும் ஷேர் ஹோல்டர் தாங்க, பட் என்னால் அங்கே எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அங்கே மேனேஜ்மெண்ட்டை யார் பண்ணுறா? அங்கே மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறது வந்து ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பணம் போட்டதுன்னா என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் அங்கே பணம் போட்டிருக்காங்க. அப்போது ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க நாங்கள், எங்கள் வர்க்கம் ஒன்று. இன்னொரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, நாங்கள் ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம், இன்னொரு ஷேர் ஹோல்டர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இன்னொரு ஷேர் ஹோல்டர் ஒரு பேங்கராக இருக்கலாம், இன்னொரு ஷேர் ஹோல்டர் ஒரு டீச்சராக இருக்கலாம், இன்னொரு ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம். இவங்களுக்குலாம் அன்னன்னைக்கு பொழப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு டாக்டர்னா அவர் அன்றைக்கி கிளினிக் போனால் தான் அவருக்கு வருமானம், ஒரு டீச்சர்னா அவங்க அன்றைக்கி உட்காந்து காலேஜ் போய் டீச் பண்ணால் தான் அவங்களுக்கு வருமானம். ஸோ இவங்களுக்குலாம் வாழ்வாதாரம்ன்றது வேறு வேறு, கரெக்டாக இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம். ஆனால் அவங்களோட சேமிப்பை எடுத்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா, நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து ஷேர் வாங்கியிருக்கோம் அந்த கம்பெனியில், பட் அந்த கம்பெனியில் எல்லாம் நல்லபடியாக நடக்குதான்னு தெரியல, ஏன்னா இன்வால்வ் ஆகிருக்கிறது எங்களோட பணம், யாராவது ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டாக்டரோ இன்ஜினியரோ லாயரோ டீச்சரையோ வச்சு ரன் பண்ண முடியாது. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப பிரத்யேகமான ஒரு எம்பிஏ படித்த, இல்லைனா வந்து ரொம்ப பிஸ்னஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச வித்வான்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷேர் ஹோல்டராக இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பல்லாயிரக்கணக்கான ஷேர் ஹோல்டர்ஸோட பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இருக்கிறதுனால ஜென்ரலாகவே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பயம் இருக்குன்னா, அங்கே உள்ளே விளையாடுறது ஏன் பணம், எங்கள் பணம், ஆனால் அதை உள்ளே கையாளுறது வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். இப்போ என்ன டவுட் வரும்னா, ஒருவேளை இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் நோக்கி எதையும் செய்யாமல், கம்பெனிக்காக எதையும் செய்யாமல், ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக எதையும் செய்யாமல் ஏதாவது பணத்தை வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும்பொழுது ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தான் அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. த அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் மேனேஜ்டு பை போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், நோ டவுட் அபவுட் தட். பட் எங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். தட் இஸ் த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட், த வே தே டூ த பிஸ்னஸ், இஸ் இட் ப்ராப்பர், இஸ் இட் அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு முத்திரை வேணும், ஒரு ட்ரஸ்ட் வேணும். வரணும்னா எப்படி வரும்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக யாராலையுமே பாதிக்கப்படாத ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் ஆடிட்டர் ஒருத்தர் உள்ளே வரணும். இதே நான் யாராலையும் பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த ஆடிட்டர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடாது, அந்த ஆடிட்டர் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரோட ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாது, எந்த வகையிலையும் யாருடையுமே தொடர்பற்ற ஒரு மூணாவது நபர், ஒரு தனிநபர் உள்ளே வரும்பொழுது அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அதாவது ஆடிட்டர் இஸ் பீங் அப்பாயிண்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் இன் தி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஸோ ஆடிட்டர் உள்ளே இருக்கக்கூடிய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார்னா பார்த்து செக் பண்ணுவார். ஸோ அவர் செக் பண்ணும்போது இதில் ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கும், இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நான் சொன்னது 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆடிட்டர். ஆடிட்டர் உள்ளே வரும்போது இந்த மாதிரி வந்து when it comes to நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா, ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப், ஒன் சைடு யூ ஹேவ் தி ஆடிட்டர், ஒன் சைடு யூ ஹேவ் த மேனேஜ்மெண்ட்,
and on the other side you have this board, you have the shareholders. இப்போ இவங்க 3 பேருக்கும் நடுவில் தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இருக்கும். இந்த சென்ஸ் தி என்டையர் கம்ப்ளீட் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் இந்த 3 பேருக்கு தான். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் தி ஆடிட்டர் இந்த ஏஜிஎம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் தான் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் யார் இந்த இடத்துல அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் டாப் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கவங்க எல்லாருமே. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் ஜேர்னல் என்ட்ரி போடுறதுலேருந்து, லெட்ஜர் போடுறதுலேருந்து, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லப்படுற P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் எக்விட்டி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது இவங்க தான். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த இடத்துல ஆடிட்டர் உள்ளே வராருன்னா அவர் எதுக்காக வரார்? 2 இட்லி சுட்டு வச்சுருக்காங்க, இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு இட்லி நல்லா சுட்டுருக்காங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்காக தான் அவர் உள்ளே வரார். இட்லியை சுடுறது யாருன்னு கேட்டால் போர்ட் மெம்பர்ஸ். Who prepares the idli அப்படின்னு கேட்டால் board members or the management. They are completely responsible for the preparation and presentation of financial statements அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இட்லியை சுடுறது யாருன்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட்டும் ஆர் மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போது who prepares it? ப்ரிப்பேர் பண்ணுறது என்னவோ மேனேஜ்மெண்ட் தான். அதை செக் பண்ணுறது யார்? ஹூ இஸ் செக்கிங் இட் அப்படின்னு கேட்டால் ஆடிட்டர் செக்ஸ் இட் அண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஆடிட்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கா, நல்லா இல்லை, இட்லி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, கல் மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது, என்னங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாருன்னு கேட்டால் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுப்பாரு. புரியுதா? இப்போ இதில் என்ன ஆகிடும்னா, ஆடிட்டர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி, அதிகமாக டீலே பண்ண மாட்டார். ஏன்னா அப்பாயிண்ட் பண்ணுறதோட சரி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆடிட்டர் முழுக்க ஒரு 90 days அவர் ஆடிட் பண்ணுறாருன்னா அந்த 90 நாளும் அவர் இன்டராக்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடயும் இந்த மேனேஜ்மெண்ட் கூடயும், அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு மேல் இடத்துல ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க கூட தான் இவர் இந்த 90 நாளும் குப்பை கொட்டி ஆகணும். இப்போ என்ன ஆகிடும்னா, இட்லி சுடுறவங்கிட்டே போயிட்டு நீ என்ன மாவு யூஸ் பண்ண, கொண்டு வா, நீ வந்து மாவு அரைச்சப்ப அங்கே CCTV கேமரா இருந்ததா காமி, என்னென்ன போட்ட, உளுந்து எந்த குவாலிட்டியில் போட்ட, என்ன இருந்து அவனை போய் நோண்டி எடுப்பார். எடுக்கும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ மேனேஜ்மெண்ட்டோ உண்மை விளம்பி மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுட்ட இட்லி, அந்த இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லி கவரப் பண்ணுறதுக்கு தான் அவங்க எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நான் எடுத்து காமிக்கிறேன், இந்தாங்க இங்கே தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அங்கே தான் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு அவங்களா வந்து ஒப்புக்கொள்ள போகிறது கிடையாது. They are not going to agree to any of the misappropriation or any of the theft or fraud or whatever it might be. They are not going to come forward and tell the auditor this is where it went wrong. Nobody is going to do that. அப்போ the auditor has to be aware of the fact that he is being appointed by the shareholders, but he has to live with the management for the next 90 days because it is the management who has prepared the idli and the auditor is there to check the idli and he is going to collect the audit evidence from the management, and it is very difficult because here is not just a 3-party relationship. It is all about how auditor is going to use lot of methods to get the evidence out of the கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த கம்பெனியோட தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ், இவங்க எல்லாருக்கிட்ட எப்படியாவது எவிடன்ஸை வாங்கணும் அவங்க. ஓகேவா? வாங்கி அந்த இட்லி நல்லா இருக்கா இல்லையான்னு அவர் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல அவர் செக் பண்ண போகிற அந்த விஷயம் என்ன, அவர் எதை செக் பண்ண போகிறாரு? இட்லி தானே செக் பண்ண போகிறாரு. இட்லிக்கு பேர் தான் சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட்? இட் இஸ் கால்ட் அஸ் சப்ஜெக்ட் மேட்டர். சொல்லுங்கள். ஆடிட்டர் வந்து எதை போய் செக் பண்ண போகிறாரோ அதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் மேட்டர். இந்த சப்ஜெக்ட் மேட்டரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைஸ் வித் board and the management. And what do they have to prepare? They have to prepare the financial statements, which includes P&L, balance sheet, cash flow statements, adukapra statement of changes in equity, apra notes to accounts, everything will come under that sphere la ellame vandrum. So in the financial statements ku per da subject matter vera edum illa. இந்த சப்ஜெக்ட் மேட்டரை ஆடிட்டர் செக் பண்ண போகிறார். செக் பண்ணிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறார் இல்லையா? செக் பண்ண போகிறாருன்னா எப்படி செக் பண்ணுவார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்னெல்லாம் கூப்பிட்டு வந்து இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னீங்கன்னா நான் வந்து கலர்லாம் பெருசாக செக் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வந்து இட்லி அப்படிங்கிறது வந்து கலருக்கு பெருசாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஆளே கிடையாது. நான்
சாஃப்டாக இருக்கா அவ்வளோதான், கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சுட சுட இருக்கா சாஃப்டாக இருக்கா அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து இஃப் யூ ஆஸ்க் மை கசன் ஹூ இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர், அவங்க வந்து சென்னையில் எந்த இட்லி கொடுத்தாலும் கல் மாதிரி இருக்குது நல்லா இல்லைன்றவாங்க. பிகாஸ் ஷீ ப்ரிஃபர்ஸ் த இட்லி விச் இஸ் மேட் பை யூஸிங் அந்த துணியில் சுட்டு எடுப்பாங்க, அந்த இட்லி மட்டும் தான் ஷீல் ஈட். ஓகே, அவங்க சொல்லுவாங்க சுட சுட இருக்கணும், அப்படியே வந்து அந்த துணியிலேருந்து ஆவி பறக்க எடுக்கணும், வெள்ளையர்னு இருக்கணும், ஆர் அட்லீஸ்ட் ப்ரிஃபரபிளி நல்ல ஒயிட் கலரில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும், அது ஒரு மாதிரி புசு புசு. ஓகேவா? ஸோ சென்னையில் அந்த மாதிரி இட்லி கிடைக்காது. நான் சென்னையிலேயே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த இட்லியோட இதெல்லாம் தெரியுது. இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டு ஒரு இட்லியை செக் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து நார்மலாக சென்னை ரேஞ்சுக்கு ஒரு இட்லி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். இப்போ இதுவே அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஷி ஒன்ட் டெல் ஐயோ இதுவா இல்லை நல்லாவே இல்லை, நீங்களே எங்கள் அம்மா சொல்கிற இட்லி வந்து சாப்பிட்டு பாருன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து தஞ்சாவூருக்கு போய் எந்த வீட்டில் போய் இட்லி சாப்பிட்டாலும் இட்லி அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி இட்லி சென்னையில் சுட மாட்டாங்கன்னு கூட நமக்கு தோணும். இப்போ நான் சொல்ல ட்ரை பண்ணுறது என்ன, அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, சப்ஜெக்ட் மேட்டர் இட்லி சுட்டு வச்சாச்சு. இந்த இட்லியை ஒரு 4 ஆடிட்டர் இருக்கும். நான் ஒரு ஆடிட்டர், என்னோட கசன் ஒரு ஆடிட்டர், அவங்களோட அண்ணா ஒரு ஆடிட்டர், ஒரு 10 ஆடிட்டர் இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் யார் அந்த இட்லியை சாப்பிட்டு பார்த்தாலும் ஒரே பதில் தான் சொல்லணும். ஆளாளுக்கு ஒவ்வொரு என்ன சொல்கிறது மெட்ரிக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த இட்லியை சாப்பிட்டு, இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குப்பா இந்த இட்லி அப்படின்னு 9 out of 10 கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு 6 தான் கொடுப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இப்போ இட்லி எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறது என்னோட பர்சனல். அப்படின்னும் போது அந்த இட்லி எனக்கு ஓகேவா இல்லையான்னு நான் சொல்லிடுறதுனால மற்ற யாரையும் அது பாதிக்க போகிறதில்ல. பட் ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை பல்லாயிரக்கணக்கான ஷேர் ஹோல்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை அவர் ஆடிட் பண்ணும்போது ஒரு இட்லினா அது இந்த சைஸில் இருக்கணும், இவ்வளோ புசு புசுன்னு இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், இந்த சூடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ அது அந்த மெட்ரிக் எனக்கு கொடுத்துறாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற இட்லி நீங்கள் 9 marks போடணும்னா அது இந்த மெட்ரிக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அச்சீவ் பண்ணியிருக்கணும். மினிமம் இவ்வளோ டெம்பரேச்சரில் கொண்டு வந்து அவங்க சர்வ் பண்ணும்போது இவ்வளோ கொதிக்க இருக்கணும், அண்ட் இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், துணியில் தான் சுட்டுருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நல்ல புசு புசுன்னு இருக்கணும், மினிமம் ஹைட் இவ்வளோ பெருசு இருக்கணும். அந்த மாதிரி 4-5 மெட்ரிக் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மெட்ரிக்கை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த இட்லியை எந்த இட்லியை கொண்டாந்தாலும் இந்த இட்லி கொண்டாந்து அந்த மெட்ரிக்கோடு கம்பேர் பண்ணுவேன். இந்த மெட்ரிக்கோடு இது ஒத்து போச்சுன்னா நான் மார்க் போடுவேன், இல்லைன்னா என்னால் மார்க் போட முடியாது. கரெக்டாக? இது கொண்டு வந்தால் மட்டும்தான் 10 ஆடிட்டர் கொண்டு வந்து நீங்கள் அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும் 10 ஆடிட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு போனாங்கன்னா அப்போது வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தட் யூ ஹேவ்? நீங்கள் அத்தனை பேரும் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு, நான் ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை 10 பேர்கிட்ட கொடுக்குறேன், ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறீங்க, அப்போ நான் எதை நம்புறது அப்படிங்கிற ஒரு அன்யூனிஃபார்மிட்டி வந்துடும். அதனால் இட்லியை செக் பண்ணணும்னு சொல்கிற இதே புக்கு தான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா இட்லி எப்படி இருக்கணுங்கிற அந்த மெட்ரிக்கையும் நமக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குது? க்ரைட்டீரியாவை கொடுக்குது. எந்தெந்த விஷயமெல்லாம் அது பூர்த்தி பண்ணி இருந்தால் அது நல்ல இட்லி, எந்தெந்த விஷயத்தெல்லாம் அது பூர்த்தி பண்ணலைன்னா அது கெட்ட இட்லி அப்படின்னு அதுவே சொல்லிடும். இந்த க்ரைட்டீரியாவை இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பொருத்தி பார்த்து எல்லாம் டிக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் அ குட் இட்லி, ஆர் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது அது பேட் இட்லி. புரியுறதோ? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது பேசிக்காக நீங்கள் பாயிண்ட் நம்பர் 1 இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் தட் தெர் ஆர் 2 things. ஒன்று வந்து ஆடிட்மா, இன்னொன்று வந்து இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லுவோம். ஆடிட்க்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா வருஷமும் பண்ண மாட்டாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண மாட்டாங்க, இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து மோஸ்ட்லி எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைமண்டை காணோம், ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு டைமண்டை காணோம் அப்படின்னா தான் இன்வெஸ்டிகேட்டே பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு, அதை கண்டுபிடிச்சா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த அளவில் எந்த இடத்துல ஒரு ஃப்ராடோ தெஃப்டோ எரரோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எப்படி நடந்ததுன்றத அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்குறதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷனை நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கடைக்குள்ளே 3 பேர் தான் இருக்கீங்க, சேல்ஸ் உமன், அந்த இடத்துல ஒரு டைமண்டை காணோன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் உள்ளே வராருன்னா உங்கள் 3 பேரையும் அக்யூஸ்டாக தான் பார்ப்பாங்க. உங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்காங்க. ஸோ உங்கள் 3 பேரையுமே அவன் குற்றவாளியாக தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷன். இன்னொன்று இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ராடுன்னு ஒன்று நடந்துருச்சு, இல்லை ஃப்ராடு உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு டவுட் வந்துருச்சு.
அதுக்கப்புறமா பண்ணுறது தான் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த அளவில் இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது, இவ்வளோ பர்ச்சேஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு அவுட்புட் வரணும், அவுட்புட் வரவே இல்லைன்னா பர்ச்சேஸ் பில் மட்டும் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்னமோ இல்லை டவுட்டாக இருக்குது, எனக்கு இதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டோ இல்லை போர்ட் ஆஃப் மெம்பர்ஸோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோ உங்ககிட்ட ஒரு முன் வைக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேட் ஒன் டவுட். அந்த டவுட்டை அவங்களுக்கு பக்கவாக கிளாரிஃபை பண்ணணும். விச் மீன்ஸ் மொத்த பர்ச்சேஸ் 300 கோடிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா 300 crore நீங்கள் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டிரான்சாக்ஷனையும் ஒன்று விடாமல் 100% ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன் ஷுட் பி செக்டு தரோவ்லி வித் ப்ராப்பர் டீட்டெயிலிங். அப்போ தான் உங்களால் இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட்டாக முடித்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வெளியில் கொண்டு வந்து சொல்ல முடியும். இதுதான் இன்வெஸ்டிகேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் ஆடிட் அப்படிங்கிறது தான் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஆடிட்டர்ஸ், யூ ஷுட் நோ வாட் ஆடிட் மீன்ஸ் ஃபார் த சொசைட்டி. இன்றைக்கி ஆடிட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க, ஆடிட் ஆடிட் ஆடிட்னு அவங்க சொல்கிறாங்களே, அப்போ ஆடிட் அப்படிங்கும் போது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஃபார் த மேக்ரோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்தியாவில் வந்து யூ ஹாவ் thousands of companies. இந்த thousands of companiesல பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது, இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸை ஆடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எல்எல்பி எவ்வளோ ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. சரி, அதுக்கு நான் ஆடிட்டர்ஸை நம்ம நிறைய ஆக்கிடலாமா, ஏகப்பட்டது ஆக்கிடலாமா? இட் இஸ் நாட் தட் ஈஸி. யூ ஹாவ் அ வெரி ரிஜிட் ப்ராப்பர் சிஸ்டம் டு பிகம் அன் ஆடிட்டர். ஓகே, நவ் தெர் இஸ் ஆடிட்டர் ஆன் ஒன் சைட், that is ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, இன்னொரு செக்ஷன் ஃபுல்லாக the number of companies in India which has this one side shareholder, one side management, இன்னொரு பக்கம் they have prepared the financial statements which is including this P&L, balance sheet, cash flow statement, அதுக்கப்புறம் வந்து statement of changes in equity, blah blah blah, இதெல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் வந்து ஆமாம் இவங்க சுட்ட இட்லி நல்லா தான் இருக்குன்னு ஒரு வார்த்தை அந்த ட்ரஸ்ட்வர்த்தி ஆடிட்டர் வந்து சொல்ல மாட்டாரா, சொல்லிட்டா அப்பாடா நிம்மதியாக இருக்குமேனு இவங்க எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் எல்லாரும் they are preparing the financial statements. இப்போ ஆடிட்டர் உள்ளே போகணும். ஆடிட்டர் உள்ளே போகும்போது அவர் பண்ண போகிறது இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்குது, எல்லா கம்பெனிக்கும் அவங்களோட அந்த வருடாந்திர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆடிட்டருக்கு இருக்குது. ஓகே, ஸோ எந்தெந்த ஆடிட்டர் எந்தெந்த கம்பெனி சூஸ் பண்ணுறாங்களோ ஆடிட்டர் வந்து ஒரு பார்ப்பார், இந்த கிளைண்ட் ஓகேவா என்னன்னு பார்த்துட்டு அவருக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும்ல, குவாலிட்டி எல்லாம் வச்சு அவர் செக் பண்ணுவார். இந்த கிளைண்ட் நமக்கு ஓகேவான்னு பார்ப்பார், பார்த்துட்டு ஹில் கோ அண்ட் டூ த ஆடிட் அண்ட் கம், நோ ப்ராப்ளம். இப்போ என்னென்னா இந்த ஆடிட்டரும் இந்த கம்பெனிஸும் ஒன்றா சேர்ந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இட்லியை கொடுத்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஆடிட்டர் சொல்வார். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆடிட். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில நுட்பங்கள் என்ன அப்படின்னா, ஆடிட்டர் அப்படின்னு உள்ளே போகிறாங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியையும் நான் போய் ஆடிட் பண்ணணும் அப்படின்னா என்னால் அந்த கம்பெனியில் நடந்த 100% எல்லா பர்ச்சேஸையும், சேல்ஸையும், எக்ஸ்பென்சஸையும், இன்கமையும், ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆஃப் அசட்டையும், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அவங்க வாங்குகிற அந்த ஒவ்வொன்றுத்தையும் என்னால் 100% ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனை ஒரு ஆடிட்டர்னால செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஒரு ஆடிட்டர் ஒரு 40 ஆடிட் பண்ணுறாரு அப்படின்னா 40 ஆடிட்க்கும் அவர் வந்து டைமை பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு 30 ஆடிட் பண்ணுறாருன்னா 30 ஆடிட்க்கும் டைமை பகிர்ந்து கொடுக்கணும். அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 6 மாதம், அந்த 6 மாதத்தை அவர் 40 கம்பெனிக்கு கொடுக்கணும் போது ஒவ்வொரு கம்பெனியோட 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள். தட்ஸ் ஒன் திங். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் ஒன் திங். சரி, ஓகே. இன்னொன்று காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. நான் உட்காந்து 6 மாதம் ஒரே ஒரு கம்பெனியினுடைய என்டையர் டிரான்சாக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு ரெடி, பட் அவங்க எனக்கு பே பண்ண ரெடி. 6 மாதம் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஃபீ என்னோ அதை அவங்களால பே பண்ண முடியுமா? அது ஒரு பிரச்சனை இருக்குது. காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் தேர். சரி, ஓகே, அதையும் மீறி டைமும் கொடுத்து காஸ்ட்டும் கொடுத்து எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்கன்னா அவங்க எனக்கு கொடுக்குற அந்த காஸ்ட் இருக்குல்ல, தட் இஸ் த கம்பெனி இஸ் பேயிங் மீ பல்க் அமௌண்ட். அந்த பல்க் அமௌண்ட்டுக்கு கம்பெனிக்கு என்ன கைமாறு கிடைக்க போகுது? அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் வாண்ட் டு நோ. ஒன்றும் பெருசாக கேவலமாக இல்லை, இட்லி சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது, உள்ளே ஒன்று அவனுக்கு வந்து பேட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு அந்த இட்லியை சுடலை, நான் போட்ட பணம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு யா எவ்ரி திங் இஸ் ஃபைன் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் வர்தி வேர்டு தான் வேணுமே தவிர
100% எல்லாத்தையும் செக் பண்ணி சொன்னால் ஷேர் ஹோல்டருக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதுக்காக அந்த கம்பெனி எனக்கு ஒரு 30 கோடி பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனிக்கு கைமாறா என்ன கிடைக்கும்? அந்த ட்ரஸ்ட் வர்த்தி சைனை தவிர. இந்த 30 கோடி ரூபா கொடுத்து அந்த ஒரு சைனை வாங்குறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 30 கோடி இழக்க ஒரு கம்பெனி தயாராக இருக்கா? அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டேய் 30 கோடி நீ ஆடிட்டருக்கே தூக்கி கொடுத்துருன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு கம்பெனியோட ஆடிட்டருக்கே 30 கோடி நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க, இல்லை 15 கோடி தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பெனியோடைய ப்ராஃபிட்டே 300 கோடி தானும் போது அதில் ஒரு 30 கோடி 10% ஆடிட்டர் ஃபீ. ஓ மை காட் அப்படின்னு நீங்கள் வாயை பொழந்தீங்கன்னா, நீங்கள் வாயை பொழக்கிறது கரெக்டாக? ஆமாம் கரெக்டு. ஏன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்கெலாம் வாட்ச்மேன் இருக்காரா? கிடையாது. ஏன் கிடையாது? மிஞ்சி போனால் என்னது காண போவோம்? ஒரு வண்டி காண போவோம். வண்டியோட விலை என்ன? 1 லட்ச ரூபா. நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு செக்யூரிட்டி அண்ணாவை வச்சு சம்பளம் கொடுக்கணும், மாதம் 32,000 கேட்குறாங்க. இன்றைக்கி செக்யூரிட்டி ஒரு மாதத்துக்கு 32,000 கொடுத்தா தான் வீட்டுக்கு செக்யூரிட்டி வந்து வாசலில் உட்காருவாங்க. அதுவும் ஒரு ஷிஃப்ட் தான், காலை 7லேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். அந்த காலையில் 7லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் 30,000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க செக்யூரிட்டிக்குன்னா, மினிமம் உள்ள ஒரு BMW நம்ம வச்சுருக்கணும். கரெக்டாக? நம்ம வந்து வச்சிருக்கிறது ஒரு 10 lakh rupees காரு, ஒரு 2 2 வீலர் நிற்கிதுன்னா அதுக்காக நம்ம மாதம் 32,000 கொண்டு போய் நம்ம வந்து யாருக்கு கொடுப்போமா? ஒரு செக்யூரிட்டி அண்ணாக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. அதே கான்செப்ட் தான். நீங்கள் என்ன காஸ்ட்டை இன்கர் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கைமாறா ஒரு பெனிஃபிட் கிடைச்சாதான் அந்த காஸ்ட்டை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு பெனிஃபிட் அந்த இடத்துலேருந்து கிடைச்சா மட்டும்தான் எல்லாரும் அந்த செலவை பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஷாருக் கானுக்கு இத்தனை 1000 கோடி நான் கொடுக்குறேன், கொடுத்து அவனை ஒரு படத்தில் காசு பண்ணுறேன்னா ஏன் பண்ணுறேன்? ஏன்னா அதை வச்சு என்ன 4000 கோடி பணம் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 500 கோடியை போட்டு ஒரு படம் எடுக்கிறேன், 1000 கோடி போட்டு படம் எடுக்கிறேன், அதில் ஒரு 400-500 crores நான் ஷாருக் கான் கொடுக்குறேன், whatever, ஏதோ ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஐ எம் கிவிங் டு ஷாருக் கான். வை? பிகாஸ் இந்த காஸ்ட் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டருக்கு நீங்கள் 20 கோடி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வாட் இஸ் த பெனிஃபிட் தட் த கம்பெனி வில் கெட் ஆர் த ஷேர் ஹோல்டர்ஸ் வில் கெட்? அந்த பெனிஃபிட் வந்து 30 கோடி விட அதிகமாக இருக்குமா? நீங்கள் கொடுக்குற 32,000 விட அதிகமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா? அந்த செக்யூரிட்டியை நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறதுனால கிடைக்காதுல்ல. அதனால தான் நீங்கள் வைக்கல. இப்போ இதுவே நீ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது வேர் ஹவுஸில் மொத்தமாக ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் 700 கோடிக்கு உள்ள ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்குது. வெளியில் 32,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கொடுத்து ஒரு செக்யூரிட்டி ஆனால் வைப்பீங்களா மாட்டிங்களா? வைப்பீங்க. ஏன்னா உள்ளே இருக்க மெட்டீரியலோட வர்த் அவ்வளோ. ஸோ 32,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்ப்பீங்கல்ல. அதனால ஒரு ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, காஸ்ட் ஒத்து வராது. அப்படியே அந்த காஸ்ட் அவங்க கொடுத்தாலும் அதுக்கான கைமாறான பெனிஃபிட் அவங்களுக்கு பெருசாக அதில் இல்லைங்கிறதுனால அவங்களும் நமக்கு 30 crores கொடுத்து எங்களோட ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணி கொடுங்கன்னு கேட்க போகிறது இல்லை. நம்மளும் 30 ஆடிட் பண்ணுற நேரத்தில் ஒரே ஒரு ஆடிட் பண்ணி தரேன் சார், நீங்கள் எனக்கு ஒரு 30 crore தரீங்களா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சிஇ கூட நான் எல்லா கம்பெனியும் விட்டுடுறேன், நான் உங்கள் கம்பெனிக்கு மட்டும் ஆடிட் பண்ணி தரேன், எனக்கு ஒரு 50 கோடி தரீங்களான்னு கேட்க போகிறதும் இல்லை. அதனால தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் டு பி ஆடிட்டட் நாட் கோயிங் டு ஹேப்பன். இஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வே யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃப்ராட் அண்ட் எரர் உள்ளே ஏதாவது ஒன்றுமே இல்லை. 100 டிரான்சாக்ஷன் இருக்குது, 100 டிரான்சாக்ஷன் 100 செக் பண்ண முடியாது நான் சொல்லிட்டேன். அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க? சாம்பிள் தான், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இதான் கான்செப்ட். அங்கே போய் நீங்கள் எடுக்க போகிறதே 100 டிரான்சாக்ஷன்லேருந்து ஒரு 35 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் சாம்பிளிங்க. சாம்பிளிங் எடுத்து தான் செக் பண்ணணும். அந்த 35 ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 டிரான்சாக்ஷனில் ஒரு 8 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது. யார் கேரண்டி கொடுப்பா இந்த 8 டிரான்சாக்ஷன் என்னோட 35 டிரான்சாக்ஷனில் வந்திருக்கும் அப்படின்னு யார் கேரண்டி கொடுக்க முடியும்? கேரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது. Nobody can give you absolute guarantee saying that sir உங்கள்கிட்ட ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குது, அதில் ஒரு 8 ஃப்ராட் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுக்கிற 35% சாம்பிளிங்கில் அது கண்டிப்பாக வந்துடும் சார் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அப்சல்யூட்டாக எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன கடவுளா அந்த 8 ஃப்ராட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? இட் இஸ் நாட் பாசிபிள். இமேஜின் டாட்டா, இமேஜின் இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்கில் கூட ரீசெண்டாக ஒரு ஃப்ராட் வந்து சர்ஃபேஸ் ஆச்சு. என்னது? 560 கோடி வந்து இன்னைக்கு கூட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஹி டாக்ட் அபவுட் தட் இன் மணி பேச்சு, வேர் அந்த ஐடிஎஃப்சி பேங்க் வந்து 560 கோடி கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டிய பணத்தை ஏதோ 4 எம்ப்ளாயி ஃப்ராட் பண்ணி 560 கோடி டுமீல்கா டும்பா ஆயிடுச்சு, அவள் காலி ஆயிடுச்சு, பணம் போச்சு, 560 கோடி பணம் போச்சு. இப்போ ஆடிட் பண்ணும்போது அந்த 560 கோடி பணம் போச்சுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அமௌண்ட் பெருசு. இப்போ இதுவே வந்து அங்கே 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, கன்ஃபார்மாக என்னால் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா இந்த குவாண்டம் ஆஃப் டிரான்சாக்ஷன், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரன்ஸ் இன் பேங்க், அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது நான் உள்ளே போய் டக்குன்னு அப்படியே ஒரு 35% சாம்பிள் எடுக்கும்போது என்னால் செக் பண்ண முடியுமானா முடியாது. ஓகே, அதனால தான் மோஸ்ட்லி பேங்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஆடிட் போயிடுவாங்க.
கன்கரண்ட் ஆடிட் அன்னன்னைக்கு அந்தந்த வாரம் அந்தந்த மந்த்து கன்கரண்ட்டாக எல்லா டிரான்சாக்ஷனும் அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேங்க்குக்கு பொறுத்த வரைக்கும் ஆடிட்டோட பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்ட். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் 100 டிரான்சாக்ஷன்லேருந்து 35 எடுக்கிறீங்கன்னா அந்த 35ல் அந்த 8 ஃப்ராடு டிரான்சாக்ஷன் வருமா உங்களுக்கு தெரியாது. கடவுள் புண்ணியத்தில் 8 டிரான்சாக்ஷன் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதில் ஒரு 2 டிரான்சாக்ஷன் இதில் வந்துட்டா கூட நம்ம எஸ்கேப்பு. ஏன்னா 35 டிரான்சாக்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதுலேயே 2 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அப்போ மிச்சம் இருக்கிற 65 டிரான்சாக்ஷன் இருக்கே, இந்த 65 டிரான்சாக்ஷனில் மினிமம் இன்னும் ஒரு 4-5 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட்டாவது உங்களுக்கு வரும். நீங்கள் 35 டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க, அதில் ஒரு ஃப்ராட் டிரான்சாக்ஷன் கூட வரல, அவன் நல்ல நேரம் அந்த 8 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷனுமே பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 65 டிரான்சாக்ஷனில் ஜாலியாக மாட்டிக்கிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போயிட்டு வா இட்லி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. அங்கே போனால் தான் தெரியும் 100 இட்லியில் 8 இட்லி வேஸ்ட் அப்படின்னு. ஆனால் அந்த 8 வேஸ்ட் இட்லி உள்ளே இருக்குங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு உங்களால் 100% கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. உங்களால் 100% டிரான்சாக்ஷனை செக் பண்ண முடியாது, அதனால் உங்களால் 100% கேரண்டியும் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ ஆடிட்டர் நீங்கள் உள்ளே போய் என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் உள்ளே போய் 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அதுலேருந்து சாம்பிள் எடுத்து 30-40% இல்லை 20% 5% அது எங்கள் இஷ்டம். நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எங்களுக்கு நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸை சொல்லும், அது எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணி வி வில் டூ ஆடிட். ஆடிட் பண்ணி முடிக்கும் போது அந்த 35 டிரான்சாக்ஷன் எடுத்து நாங்கள் செக் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அந்த 8 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அதில் வரலாம், அந்த 8 ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அதில் வராமல் போகலாம். அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எடுக்கிற 35 டிரான்சாக்ஷனும் சூப்பர் கரெக்டு பக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்கள் பார்த்த வரைக்கும் 100 டிரான்சாக்ஷன் 35 செக் பண்ணோம், இதை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி ட்ரூ அண்ட் ஃபேராக தான் இருக்குது, எல்லாமே உண்மையாக தான் இருக்குது, பொய் இருக்க மாதிரி தெரிலன்னு சொல்லிவிடுவோம். அண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர்னு சொல்லுவோம். ஃபேர்னா என்னென்னா பார்க்கறதுக்கு எல்லாமே நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு சொல்ல மாட்டோம். இதில் ஃபேருக்கு பதிலாக கரெக்டுங்கிற வேர்டை போடலாமான்னு கேட்பாங்க எக்ஸாமில். நீங்கள் என்ன சொல்லணும்னா ட்ரூ அண்ட் கரெக்டுங்கிற வேர்டை போடக்கூடாது. ஏன்னா ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு போட்டுட்டிங்கன்னா 100 டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரூ அண்ட் ஃபேர்னா நம்ம பார்க்குற வரைக்கும் பெருசாக ஒன்றும் உள்ள மிஸ்டேக்ஸ் இல்லை, ஓரளவு நியாயமாக தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால் எப்போதுமே நம்ம வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கும்போது. அப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்பாங்க, அப்சல்யூட்டாக உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா? தட் நீங்கள் ஆடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ற இட்லி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ அந்த குண்டானில் இருக்கிற அத்தனை இட்லியும் நல்லா தான் இருக்குன்னு 100% உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒரு ஆடிட்டரால் முடியுமான்னு கேட்டால் அப்சல்யூட் கேரண்டி நாட் பாசிபிள். சரி, ஓகே, அப்போ என்ன தான் நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்க? நாங்கள் கேரண்டியே கொடுக்க மாட்டோம், ஏன்னா கேரண்டினால 100% கேரண்டி கொடுக்க மாட்டோம். அப்போ நீங்கள் என்ன தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம், அதாவது ஒரு நம்பிக்கை கொடுப்போம். நம்பிக்கை அதானே எல்லா மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுப்போம். சரி, அந்த நம்பிக்கையாவது அப்சல்யூட்டாக கொடுப்பீங்களா? அது எப்படிங்க அப்சல்யூட் நம்பிக்கையும் கேரண்டியும் ஒன்று தானே? அந்த அப்சல்யூட்டான அஷூரன்ஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன முடியாது? அப்சல்யூட்டான அஷூரன்ஸும் ஒன்று தான், கேரண்டி ஒன்று தான், அதெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. அப்போ உங்களால் என்ன தான் கொடுக்க முடியும்? நாங்கள் என்ன கொடுப்போம்னா அஷூரன்ஸ் கொடுப்போம். அந்த அஷூரன்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு அப்சல்யூட்லாம் போட்டுக்கக்கூடாது. நீங்கள் என்ன போடணும்னா ரீசனபிளாக, தோராயமாக, ஓகே அந்த ஏரியாவுக்குள்ளே நல்லா தான் இருக்குது, ஆன் த ஹோல் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் கெட்டு போன இட்லி மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் நம்மளால் கொடுக்க முடியுமே தவிர அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வா நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இந்த டப்பாவில் இருக்கிற அத்தனை இட்லியுமே நல்லா இருக்குன்னு என்னால் 100% கொடுக்க முடியாது. அதுக்குன்னு நான் உள்ளே போய் ஆடிட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுப்பா. வருஷத்துக்கு ஒரு தடவை மேண்டேட்ரியாக கம்பெனிஸ் ஆக்ட்லேயும் சொல்லிடுறாங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் சம்டைம்ஸ் டேக்ஸ் ஆடிட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது. அப்படின்னும் போது உள்ளே நுழைஞ்சு 100% ஆஃப் த ஆடிட் பண்ணுற அளவுக்கும் நமக்கு டைம் இருக்காது. அதுக்குன்னு கடன்னு வந்து 4 நாள் ஆடிட் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறது இல்லை. we will take some reasonable amount of time, we will take reasonable amount of sample and we will do reasonable audit and we will give reasonable assurance. ஸோ இதுதான் reasonable assuranceன்னு சொல்லுவோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் ஆடிட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுமா? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பதறி போயிருக்காங்களே, அதனால தானே நீங்கள் வருஷத்தை எப்படி பிரிக்கிறீங்க? குவார்ட்டர்லியாக பிரிக்கிறீங்க தெரியுமா? அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், இப்படித்தானே மக்களே நீங்கள் வந்து இந்த வருஷத்தை பிரிக்கிறீங்க. குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் டிசிஎஸ் ஆகட்டும் இல்லை பேங்க் ஆகட்டும் அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து ஃபர்னிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்பாங்க,
ஆடிட்டர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் ஆடிட் பண்ணுவீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறான். அது ஃபுல்லாகவே ஜிகுனாவா இல்லை அது உண்மையான எனக்கு ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்க ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, எம்மா நீயே 365 days கொடுத்துருக்க, அதுக்கு ஒரு தடவை நான் போய் பக்காவாக ரீசனபிள் அஷூரன்ஸ் நான் கொடுக்கணும்னாலே நான் ஒரு 60 நாள் ஆடிட் பண்ண வேண்டியது இருக்குது. நீ என்னடானா இந்த 3 மாதத்தில் நடந்ததுக்கு ஒரு ஆடிட்டை கேட்குறேன், என்னால் எப்படிமா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன வருஷத்தோட Q4 எப்போ முடியும், 31st March 2025 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2026 ஏப்ரல் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஆடிட்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா 31st March 2025 இயர் எண்டிங் அதோட ஆடிட் உட்காந்து மும்முரமாக பண்ணிகிட்டு இருப்பார். ஏப்ரல் மே மாதம்லாம், ஏப்ரல் அண்ட் மே ஃபுல்லாக மும்முரமாக உட்காந்து போன வருஷத்தோட குவார்ட்டர்லி 4 முடியுதுல்ல, போன வருஷத்தோட 4 குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கன்சாலிடேட் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மும்முரமாக ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பயே ஏப்ரல் மே ஆகிடும். ஜூன் 10-15 தேதிக்கிட்ட இவர் ஜூன் 10-15 தேதிக்கிட்ட இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, போன வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ போய் இந்த மக்கள் என்ன தெரியுமா கேட்குவாங்க உட்காந்துட்டு, சார் இந்த வருஷம் குவார்ட்டர்லி 1 ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் மே ஜூன், இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதம் எப்படி இருக்குது சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அவர் இல்லை, ஓ மை காட் நான் போன வருஷத்தோடய முடிக்கலடா அதுக்குள்ளே அடுத்த வருஷத்தோட கேட்டுட்டீங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இது என்னன்னா there has to be a very டெலிகேட்டான பேலன்ஸ் பிட்வீன் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்குறதும் நியாயம் தான், நீங்கள் போன வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட் கொடுங்க சார் அதுவும் எங்களுக்கு வேணும், பட் ஸ்டில் இந்த 3 மாதம் இவங்க பண்ணியிருக்காங்கல்ல இதில் ஒன்றும் மேஜர் கோளாறு இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3 மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, இதை வந்து என்ன பண்ணுவோன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க காக்கா குளியல் போட்டு வந்துட்டா அப்படி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கடன்னு வந்து நம்ம கிளம்பணுன்னா காக்கா குளியல் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி தான் ஃபுல் குளியல் அப்படிங்கிறது வந்து ஆடிட்னா, காக்கா குளியல் வந்து இட் இஸ் தி ரெவ்யூ. 3 மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த 3 மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணும்போது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ரீசனபிளான ஒரு டைம் கொடுத்து ரீசனபிளான ஒரு இது கொடுத்து அவ்வளோலாம் டைம் கிடையாது பாஸ், இருக்கிறதே 3 மாதம் தான். அந்த 3 மாதத்தோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணுறதுக்கு காக்கா குளியல் டைம் தான் இருக்கும். தட் காக்கா குளியல் டைம் வந்து இட்ஸ் வெரி குவிக், இட்ஸ் நாட் ஈவன் தட் ரீசனபிள் டைம் ஆஃப் ஆடிட் கூட நமக்கு கிடைக்காது. யூ வில் கெட் ஒன்லி லைக் 10 days அந்த மாதிரி. ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் 5-6 daysலாம் முடிச்சு கொடுப்பாங்க ரெவ்யூ. அப்படி இருக்கும்போது ரெவ்யூ அப்படிங்கிறது இந்த 3 மாதத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் டக்கு பார்த்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ரெவ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆடிட்கே அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாது, ஆடிட்கே ரீசனபிள் அஷூரன்ஸ். அப்போ ரெவ்யூக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்கும்? ரீசனபிள் அஷூரன்ஸை விட ரொம்ப கம்மியான அஷூரன்ஸாக இருக்கும், ரொம்ப மாடரேட்டான ஒரு அஷூரன்ஸாக இருக்கும், ரொம்ப மாடரேட்டான ஒரு அஷூரன்ஸாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ரீசனபிள் அஷூரன்ஸோடு இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மாடரேட் அஷூரன்ஸ் இஸ் ஹேவிங் அ லோ ரேட் ஆஃப் அஷூரன்ஸ் தேன் தி ரீசனபிள். இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் அஷூரன்ஸ் வந்து ரீசனபிள் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் அஷூரன்ஸ். கேரண்டி கிடையாது, பட் அஷூரன்ஸில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான். அதுக்கப்புறம் ரெவ்யூ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி ரொம்ப லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான் இருக்கும் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாம். நான் யூ நோ ரைட், இப்போ நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தது வச்சு உங்களுக்கு ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப் தெரியும், ஓகேவா, சப்ஜெக்ட் மேட்டர்னா என்னன்னு தெரியும், அதுக்கு அகேன்ஸ்டாக க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணி இட்லி இந்த ஹைட்டில் இருக்கா இந்த சூடு இருக்கா அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்னென்ன செக் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு கரெக்டாக அக்ரூவல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, கோயிங் கன்சர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, இவங்க அக்கௌண்டிங் பாலிசி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்களா, ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த க்ரைட்டீரியா உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் சொல்லிட்டேன் ஆடிட் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனே கிடையாது. இன்வெஸ்டிகேஷனாக டவுட் வந்தப்புறம் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷன். ஆடிட்டுங்கிறது வருஷம் ரொட்டீனாக எப்படி நீங்கள் வந்து டெய்லி காலேஜ் பல் தேய்க்கிறீங்களோ அந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக ரொட்டீனாக அந்த ஆடிட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆடிட்க்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஆடிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது, 100% அந்த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுமான்னு கேட்டால் செக் பண்ணாது. ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணும், ரீசனபிளான அஷூரன்ஸ் கொடுக்கும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா இல்லையான்னு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுப்பாரு. ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாருன்னா ஏஜிஎம்மில் போய் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஹாய் ஷேர் ஹோல்டர்ஸ், நீங்கள் தானே என்ன அப்பாயிண்ட் பண்ணிங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ நான் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் பார்த்துட்டேன், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ரெப்ரசென்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இல்லையா அப்படிங்கிறத அவர் சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறமா ஷேர் ஹோல்டர்ஸ் அதை வாங்கி அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. புரியுறதோ?
மேம் இதில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஏன் ரிஸ்க் இருக்குன்னா ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் 100% வந்து அவர் அந்த சொன்ன மாதிரி தான் வந்து 35 டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து செக் பண்ணுறாருன்னா ஃப்ராட் அதில் மாட்டாமையும் போகலாம். ஃப்ராட் அதில் மாட்டவே இல்லைன்னா அவர் சூப்பர் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஊசி போன ஒரு வடை ஒரு டோனட் வாட் எவர் இட் இஸ், ஊசி போன ஒரு டோனட்டு அதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் தான். சம்டைம்ஸ் நீங்கள் கேட்கலாம், மேடம் அப்போ நல்லா இருக்கிற இட்லியை இவன் நல்லா இல்லைன்னு வெளில சொல்லிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டால், நல்லா இருக்க இட்லியை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்து பாருங்கள், யார் விடுவா உங்களை? இட்லி சுட்டால் விட்டுருவானா உங்களை? ஏன் இட்லியெல்லாம் சூப்பராக இருக்குது, நீ உட்காரு, எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு என்கிட்ட காமி, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் இட்லியெல்லாம் கரெக்டான. ஃப்ராடு பண்ணாதவன் அந்த இடத்துல எரர் நடக்காமல் இருக்கும் போது, ஃப்ராட் நடக்காமல் இருக்கும் போது எந்த மேனேஜ்மெண்ட் உங்களை வந்து பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெளில வாக் அவுட் பண்ண விட்டுருவாங்க? They will call you, they will ask you what is the mistake and they will rectify it and they will make sure that you make a good report on them. ஆனால் ரிஸ்க்குங்கிறது எப்போ ஒரு ஆடிட்டருக்கு வரும்னா, அவர் எப்போ வந்து கெட்டு போன ஒரு இட்லியை, ஓகேவா, நல்லாவே இல்லை அந்த ப்ராடக்ட், ஆனால் அதை போய் அவர் குட்டுன்னு சொல்லிட்டாரோ, இட்லி சுட்டமாக வந்து சார் பாருங்கள் சார் இவ்வளோ கெட்டு போன இட்லி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்காம நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்களே சார், அப்புறம் என் ஹோட்டல் நல்லா இருக்குன்னு நினச்சி எல்லோரும் இங்கே சாப்பிட வந்துடுவாங்களே சார், ஏன் சார் என்னை வந்து நீங்கள் தப்பான இட்லின்னு சொல்லலைன்னு அவன் அழுதுட்டு வந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது நல்ல மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது கெட்டுப்போன ஒரு வடையை நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆடிட் ரிஸ்க். அந்த தவறு மட்டும் கூடுமான வரைக்கும் நடக்கவே கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். The auditor has to make sure and he has to keep the audit risk to an acceptably low level. கூடுமான வரைக்கும் அதை ரொம்ப 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 கம்மியான லெவலில் வச்சு தான் அவர் வந்து ஆடிட்டே பண்ணணும். ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், மேம் நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் ஆக்சுவலி குட், அதை இவங்க பேடுன்னு சொல்கிறாங்க, இது ரிஸ்க் இல்லைன்னு கேட்டால் அதுவும் ரிஸ்க் தான். பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிறத நீங்கள் பேடுன்னு சொல்லிட்டு வெளில அந்த கேம்பஸை கூட உங்களால் தாண்ட முடியாது. கேம்பஸை கூட தாண்ட விட மாட்டாங்க. சார் ப்ளீஸ் சார் என்னன்னு சொல்லுங்கள் சார், நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் சார், என்ன சார் மிஸ்டேக், எங்களை போய் ஏன் சார் பேட் சொல்லிட்டீங்க, நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் சார், தே வில் ட்ரை டு ப்ரூவ் தேர் சைட். அது பெருசாக அது அப்படியே அந்த ரிஸ்க் ஏதாவது இருந்தால் கூட இட் இஸ் வெரி 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 இன்சிக்னிஃபிகண்ட். ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க் தான். சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க் எப்போ வரும்? அப்படியே இன்னொன்று நல்லா இருக்கிற ஒரு இட்லியே நல்லா இல்லை நம்ம எழுதி கொடுத்துட்டு வெளில போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்பி யாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை போட்டு ஏமாற போகிறது இல்லை. நம்ம வந்து நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கூட நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அதையும் தாண்டி எவனோ ஒரு பணம் போட்டானா அவனுக்கு நல்லா, இட்ஸ் கோயிங் டு கிவ் ஹிம் ப்ராஃபிட் ஒன்லி. ஸோ நோபடி இஸ் கோயிங் டு ஃபேஸ் லாஸஸ் பிகாஸ் ஆஃப் அவர் பேட் டெசிஷன். பட் பேடான ஒரு இட்லி அதை நீங்கள் குட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா people will start investing money in that and of course they will lose their money at one point in time where all these fraud everything burst out. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பெரிய பலூன் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபுல்லாக உள்ள ஃப்ராடாக நடந்துகிட்டு இருக்கும். if there is that one prick from the outside that's all burst ஆகிடும். burst ஆச்சுன்னா இவன் பணம் போட்டாலும் டிமில் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக they will come and question, எப்படி நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படி கேட்பாங்க. அதனால ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஒரு பேட் இட்லிக்கு மட்டும் தயவு செஞ்சு குட்டுன்னு கொடுத்துட்டு வெளியில் வந்துடக்கூடாதுன்னு பி வெரி கேர்ஃபுல். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் பேட் இட்லி இருக்குது, நான் வந்து அதை குட்டுன்னு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், பட் இஸ் இட் பாசிபிள் தட் த ஆடிட்டர் நெவர் டஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போலாம் கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஏன்னா 100 இட்லி இருக்குது, நீ 35 எடுத்து செக் பண்ணுற, அந்த 35ல் ஃப்ராடுலன்ட் ட்ரான்சாக்ஷன் வரல அப்படின்னும் போது நீ குட்டுன்னு கொடுத்து தான் வரணும், வேறு வழி கிடையாது. பட் மேக் ஷுர் தட் இந்த 35 நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த விதத்தில் சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிறைய ஃப்ராட் இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோணமானலாம் அந்த மேனேஜ்மெண்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சால் கூட 35ங்கிறது 65 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டூ சம்திங் டு மேக் ஷுர் தட் த ஆடிட் ரிஸ்க் இஸ் கெப்ட் அட் அ லோ லெவல் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆடிட்டர் வந்து கெட்டுப்போன இட்லியே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா மேடம்னா இருக்குது. பிகாஸ் நம்ம 100% ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணல, நம்ம செக் பண்ணுறதே சாம்பிள் தான். நம்ம எடுக்கிற சாம்பிளில் இந்த ஃப்ராடுலன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வரணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. So yeah, it happens. Sometimes auditor might give good report for a bad idli and then for the next 5 years அப்படி ஒரு ஃப்ராட் உள்ளே இருக்கிறது வெளியிலே வராது. ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி பண்ண ஃப்ராடு வெளியில் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணும்போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே ஆடிட்டர், வா எடு, எப்படி நீ ஆடிட் பண்ண, நீ ஆடிட் பண்ணும்போது எப்படி இந்த ஃப்ராடை கண்டுபிடிக்காமல் விட்ட அப்படின்னு உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் போட மாட்டாங்க.
போடுவாங்களா போட மாட்டாங்க கிட்ட போட மாட்டாங்க. ப்ரொவைடட் நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த கிளைண்ட்டை அக்செப்ட் பண்ணி உள்ளே போன முதல் நாள் பிக் பாஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டே அங்கே போய் நீங்கள் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணிங்க, என்னென்னலாம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணிங்க, எப்படி சாம்பிள் கலெக்ட் பண்ணிங்க, அதை எப்படி நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணிங்க, அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க, அதை வச்சு எப்படி நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்க, இது எல்லாத்தையும் விழாவரியாக அந்த 66 நாள் நீங்கள் ஆடிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 66 நாளும் நான் ஆடிட் பண்ணும் போது அந்த 66 நாளும் நான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை ஃபாலோ பண்ணி சாம்பிள் சைஸுக்கு கரெக்டாக சயின்டிஃபிக் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ண அந்த சாம்பிள்ஸை நான் வந்து ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி அதில் நானே டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அது எல்லாத்தையும் அழகாக கன்க்ளூஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் கொடுத்தேன். ஸோ ஒரு ஹியூமன்லி பாசிபிள் ஒரு ஆடிட்டர்னால ஒரு ப்ரொஃபஷ்னலால் எவ்வளவு உழைப்பை போட முடியுமோ வித் ப்ரொஃபஷ்னல் டிலிஜென்ஸ் அண்ட் டியூ கேர் நான் போட்டிருக்கேன். அதையும் மீறி அந்த ஃப்ராடு வெளியில் வரலன்னா அது ஃப்ராடு பண்ணவனோட திறமை, அது என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய I am not lacking in anything. I have done my best to bring out the fraud and error. If the perpetrator is so is so well versed, is so sophisticated in siphoning the fraud and fund, then what can I do? அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக உங்களுடைய அதுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் அந்த 66 நாளும் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி அந்த ஆடிட்டை பிளான் பண்ணீங்க, எப்படி அங்கே பர்ஃபார்ம் பண்ணீங்க, அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் கேம் அக்ராஸ், அதில் உங்களுக்கு வந்து டவுட் வர அளவுக்கு என்னென்ன நடந்துச்சு, அதை நீங்கள் எப்படி வந்து பர்சியூ பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில்டாக ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் கையில் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஆடிட் டாக்குமெண்டேஷன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப டூ மச்சாக போகிறேன், இன்ட்ரடக்ஷனை தாண்டி இங்கே போகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஆடிட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஆடிட் ரிஸ்கில் ஒரு ஆடிட்டர் மாட்டிக்கிட்டாரு, ஒரு நல்லா இல்லாத ஒரு பேட் இட்லியே குட்டுன்னு சொல்லிட்டாரு, 5 இயர்ஸ் கழிச்சு உள்ளே இருந்து அந்த ஃப்ராட் வெளியில் வந்துருச்சுன்னா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட அந்த 66 நாட்களுக்கான பேப்பர் ஒர்க்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஜட்ஜ் கிட்ட கொடுத்து இங்கே பாருங்கள், நான் ஐவ் டன் எவ்ரி திங் ப்ராப்பர்லி, பியாண்ட் திஸ் இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இட்ஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில வரலாம். So this audit documentation or audit working papers as they call, அதுதான் உங்களோட டிஃபென்ஸ் மெட்டீரியல். In the court of law, at any place, அதை காமிச்சா that is the aran which is going to help you, which is going to shield you அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஃபர்ஸ்ட் 3 to 5 திங்ஸை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம அப்படியே புக்கில் போக 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 அப்படியே அந்தந்த பேராகிராஃப் வரும்போது நான் அப்படியே உங்களுக்கு அழகாக அண்டர்லைன் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். ஓகேவா? தட் ஷுட் பி குட். ஓகே, நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ அப்படியே இந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்து இந்த பேராகிராஃபில் என்னென்னலாம் கவர் ஆகிருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வர போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா மேம் நான் வந்து வேர்ட் பை வேர்ட் லைன் பை லைன் ஏதாவது படிக்கணும்னா அது என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, that I will show you a document that I will give you. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன், கிளாஸ் முடிஞ்சோடனே கொடுப்பேன் புக் பேக் கொஷின்ஸு, அது கூட இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் ஆடாக இருக்கும் பாருங்க, இதெல்லாம் கொடுப்பேன். ஓகேவா? அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாமே இதில் இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸை அதில் படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேட்பாங்க பாருங்கள், மிக்கி அண்ட் அசோசியேட்ஸ், சும்மா ஒரு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த மெத்தடுடைய புரிதல் எப்படி வரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து நம்ம பேசிக் கான்செப்ட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கொஷின் ஆன்சர் படிக்கும்போது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிக்கணும். அதனால் ஸோ கொஷின்ஸ் வந்து எப்போவுமே டேரெக்டாக எடுத்தோடனே இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கடைசியில் தான் கொஷின் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டு தான் அந்த 4 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ கொஷின் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கடைசி பாயிண்ட்டாக, can the auditors give complete assurance or guarantee அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்கஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? இப்போது பேசிக் கான்செப்ட் நீங்கள் படிச்சிட்டதுனால இப்போ இந்த கொஷின் மெயின் எக்ஸாமில் வந்தால் கூட உங்களுக்கு ஆன்சர் எஸ்ஸா நோவான்னு தெரியுமா? என்ன தெரியும்? கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர்னால கம்ப்ளீட் அஷூரன்ஸோ இல்லை கம்ப்ளீட் கேரண்டியோ இல்லைனா வந்து அப்சல்யூட் கேரண்டியோ கொடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறத அவங்க வந்து பாயிண்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டை நான் இன்னும் உங்களுக்கு சிலபஸில் இன்னும் கவர் பண்ணல. ஸோ அதை கவர் பண்ணால் உங்களுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸை பார்க்கும்போது you will be able to understand it properly. சரியா? Now
மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங். ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடிட் அப்படிங்கிறதுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள். ஒன்று வந்து இந்த ஆடிட்டர் மஸ்ட் பி அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் இருக்கணும். அவருக்கும் அந்த கம்பெனிக்குமோ இல்லை அந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்க்கோ இல்லை எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ரொம்ப இண்டிபெண்ட்டாக அவர் வந்து எக்ஸாமின் பண்ணி அந்த இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லணும், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, வெதர் இட் இஸ் ரெப்ரசென்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இல்லையா அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து எக்ஸாமின் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆடிட் எவிடன்ஸை வச்சு அது அவர் ஒரு ஆடிட் கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸாக நடக்கும். The auditor has to come, perform audit procedures, obtain audit evidence, ஓகேவா, evaluate the audit evidence, அதுக்கப்புறம் arrive at audit conclusions and then only he'll give audit opinion. ஸோ இப்படி அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். ஓகேவா. ஸோ நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the first thing that they talk about is audit அப்படிங்கிறது ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டட் கம்பெனி மட்டும்தான் ஆடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் கூட தன்னை தானே ஆடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை நம்பி வெளியாட்கள் பல கோடி ரூபாயை டொனேட் பண்ணுறாங்க. டொனேட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு கரெக்டாக அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போய் சேருதா, அந்த பர்பஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் ஆடிட் வேணும். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் ஆடிட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குறுகிய பார்வை, அது தப்பு. ஆடிட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன், எல்லாருக்கும் ஆடிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் ஆடிட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தாலும் ஆடிட் பண்ணிக்கலாம். எல்எல்பி, பார்ட்னர்ஷிப், யாராக இருந்தாலும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறீங்க, ஒரு ட்ரஸ்ட் வச்சு, வாட் எவர் யூ ஹேவ் யூ கேன் கெட் யுவர் செல்ஃப் ஆடிட்டட், நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் நான் ப்ராஃபிட், எஸ் யூ கேன் கெட் ஆடிட்டட். ஓகே, ஆடிட் பண்ணுறோம்ல, ஆடிட் பண்ணுறதுனுடைய பர்பஸ் என்ன, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆடிட்? ஆடிட் பண்ணுற பர்பஸ் என்ன? இட்லி எதுக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், நல்லா இருக்கா இல்லையான்னு கருத்து சொல்லிட்டு போகிறதுக்கு தான். அப்போ த பர்பஸ் ஆஃப் த ஆடிட் அப்படிங்கிறது இட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆடிட் ஒப்பீனியன் ஆன் வாட், ஆன் இட்லி, ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அடுத்த நேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தி பர்பஸ் ஆஃப் த ஆடிட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் தி ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா பாருங்க. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட். நம்பர் 1, it is an independent examination. Number 2, they say for both profit oriented and non-profit oriented organization வந்து audit is necessary. இன்னொன்று வந்து ஆடிட்டோட பர்பஸ் என்னன்னா, டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல். இட்லியை சூடுறது யாரோட வேலைனா, மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி is the responsibility of the management of the entity. entity சுட்டு கொடுக்குற entity means அந்த கம்பெனி. இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடிட்டில் இனி வரும் எல்லா சாப்டர்ஸ்லையுமே கம்பெனி நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம வந்து என்டிட்டின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தை நீங்கள் ஆடிட் பண்ணாலும் அதை நீங்கள் என்னன்னு சொல்லணும், த என்டிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதா? த என்டிட்டி, என்டிட்டி ஒரு சைட், ஆடிட்டர் ஒரு சைட், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இல்லை கிளையண்ட்டுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ த என்டிட்டியோட முழு பொறுப்பு தான் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆடிட்டரோட பொறுப்பு என்ன, போயிட்டு அது மேலே ஒப்பீனியன் கொடுக்கறது மட்டும்தான். ஸோ த ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆடிட் ரிப்போர்ட். கண்டிப்பாக எழுத்து வடிவத்தில் ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்போம்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஓகேங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்களே, இந்த ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறதுனால அப்படி என்ன நடக்க போகுது, அப்படி என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுனால அந்த ஆடிட் தட் இஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுனால இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 4 மார்க்ஸ். அதனால தான் நான் இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அப்படி நீங்கள் வந்து பக்காவாக ஆடிட் பண்ணுறதுனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the accounts have been drawn up with reference to the entries in the books of account. books of accountல நீங்கள் என்ன என்ட்ரி போட்டிங்களோ அதுதான் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ண முடியும் ஆடிட் நம்ம பண்ணுறதுனால. அதே மாதிரியே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஜர்னல் என்ட்ரி போடுறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ த என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் அடிக்வேட்லி சப்போர்ட்டட் பை சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரியே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இருக்க எந்த ஒரு என்ட்ரியுமே நீங்கள் P&L பேலன்ஸ் ஷீட் எடுத்துகிட்டு போகும்போது ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ யூ கேன் சி வெதர் எனி இம்பார்ட்டண்ட்டான ட்ரான்சாக்ஷன்ஸ் ஏதோ ஒமிட் பண்ணியிருக்காங்களா கம்பைலேஷன் பண்ணும்போது. ஏன்னா
ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர், இதெல்லாம் இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ண போகிற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது P&L பேலன்ஸ் ஷீட். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுங்கிறது சோர்ஸ் டாக்குமெண்ட் மாதிரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மாதிரி. அப்போ ஒரு என்டிட்டி வந்து தங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் அங்கே தான் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா, சோர்ஸ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் போக 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 ஒரு வார்த்தையாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்பைப் பண்ணிப்பீங்க, அது பிரச்சனையே இல்லை. சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜேர்னல், லெட்ஜர் எல்லாத்தையுமே, ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் சோர்ஸ் டாக்குமெண்ட். இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் ஒரு ஜேர்னல் என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வாங்கியிருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கியிருக்காங்க 2.5 கோடிக்கு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னது, அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண பத்திரம், பே பண்ண ரசீது, அதெல்லாம் இருக்கணும். அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட்டுங்கிறது வந்து அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி போடுறீங்கல்ல புக்ஸில், அந்த புக்ஸு அதுலேருந்து நீங்கள் ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணுற அவுட்புட் என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆடிட் பண்ணும்போது ஒரு என்னென்ன பாயிண்ட்டை சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தே செட் தட் ஓகே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிறது ஏதாவது ஒமிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, எதை விட்டுட்டீங்களோ அப்படின்னு பார்ப்பாங்க. மூணாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருக்கீங்களோ அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும் நம்ம ஆடிட் பண்ணும்போது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. சரியா, இங்கே பாருங்கள். ஃபோர்த் பாயிண்ட், த இன்ஃபர்மேஷன் கன்வேடு பை த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக இருக்கா இல்லை குழப்பமாக இருக்கா. தெளிவாக அவங்க வந்து ப்ராப்பராக அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக கிளியராக அன்ஆம்பிகுவஸாக, ஆம்பிகுவிட்டினா குழப்பம், அன்ஆம்பிகுவஸ்னா குழப்பமற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கேபிட்டல் ரெசீட்டுன்னு போடணும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு போடணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா தான் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும். அந்த மாதிரி ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கா, கரெக்டான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு ஒரு ஆடிட்டர் செக் பண்ணுவார். இதெல்லாம் முடிச்சுட்டு ஹபாடா எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஒப்பீனியனும் கொடுத்துட்டு போயிடுவார். வெதர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் தி ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சர் ஆஃப் த ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து என்ன ரிசல்ட் வரும், ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். ஸோ ஆப்ரேஷனல் ரிசல்ட்னாலே P&L அக்கௌண்ட்டு. ஓகேவா, இந்த 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து P&L எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதனால் உங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் தட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் ஷீட், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா, பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னால் அது வந்து P&L அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்டர்டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ். டெஃபினட்டாக ஒரு ஆடிட் பண்ணணும்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் தெரியணும். ஒரு ஆடிட்டர் இஸ் டீம்டு டு பி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங். அக்கௌண்ட்ஸில் வந்து தெளிவாக எல்லாம் தெரிஞ்சால் தான் ஆடிட்டே பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் இஸ் கோஸ் லைக் டுகெதர். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியணும். எக்கனாமிக்ஸ் தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூஎஸ்ஏல ஒரு புதுசாக ஃபெடரல் ரிசர்வ்க்கு புது சேர்மன் வராரு அப்படின்னு சொன்னால், ஓகே அங்கே ஃபெடரல் ரிசர்வ் புதுசாக வந்தாச்சு, அங்கே ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆக பணப்புழக்கம் குறையும். அப்போ டெஃபினட்டாக அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் லைக் திஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும் பேசிக்காக. அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு ஆடிட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல யூஆர் ஆக்சுவலி ஆடிட்டிங் கோல்டு ஜுவல்லரி கம்பெனி அப்படின்னா இந்த இடத்துல இவங்களுக்கு என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இருந்ததை விட நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஜுவல்லரி ரீட்டெயிலிங் கம்பெனி நீங்கள் GRTP ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே என்னென்ன மாதிரி ஃப்ராடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த ஆங்கிளில் ஆடிட்டே பண்ண முடியும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரியணும், ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியணும், SLR தெரியணும், CRR தெரியணும், அதுக்கப்புறம் வந்து ஹவு பேங்க்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் தெரியணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லைக் ஃபெடரல் ரிசர்வ் இன் USA அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் யூ கேன் டூ அ பெட்டர் ஆடிட். ஸோ பேசிக்லி தே வில் டெல் யூ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மற்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அக்கௌண்ட்ஸ் எதாவது டெபிட் கிரெடிட்டே தெரியாமல் ஆடிட் பண்ண முடியாது. லா தெரியணும், கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் தெரியாமல் ஆடிட்டே பண்ண முடியாது. கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ்னு மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அப்புறம் தான் நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட்டே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அந்த லைசன்ஸை இன்னும் வாங்கலை அப்படின்னும் போது அந்த ஆடிட்டர் கண்டிப்பாக செக் பண்ணணும். பிகாஸ் அது வந்து கோயிங் கன்சர்னே பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லா.
எல்லா லாவையும் என்னால் கரைச்சி குடிக்க முடியுமா as an auditor? முடியாது. ஐம் நாட் லா எக்ஸ்பர்ட் கிடையாது ஒரு ஆடிட்டர். அப்போ என்ன பண்ணணும்னா ஆடிட்டர் வந்து இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட், அவ்வளோதான். அக்கௌண்டிங்லையும் ஆடிட்டிங்லையும் அவர் எக்ஸ்பர்ட். லா கம்பெனிஸ் ஆக்ட் அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா, லா பேப்பரில் என்ன படிக்கிறீங்க, கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கிறீங்க, ஓகேவா, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் படிக்கிறீங்க, எல்எல்பி படிக்கிறீங்க, பேசிக்காக மெர்கன்டைல் லான்னு சொல்லுவோம். அதாவது வணிக வியாபாரங்கள் பண்ணுறவங்க என்னென்ன மாதிரியான இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லா வந்து நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ இந்தியன் பீனல் கோட் உங்களுக்கு தெரியுமானா தெரியாது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு மெர்கன்டைல் லா தெரியும் ஓரளவுக்கு, ஓகேவா, மற்றவங்களோட உங்களுக்கு பெட்டராக தெரியும் மெர்கன்டைல் லா. ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியறத விட கம்பெனிஸ் ஆக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் தரவோ தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அலைடு பேப்பர் மாதிரி. நீங்கள் படித்தா புரிஞ்சுப்பீங்களானா புரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ லா பேப்பர்ன்றது 100% நீங்கள் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ் இஸ் லைக் பேசிக். அரிசி மாதிரி, அரிசி இல்லைனா சோறு பொங்க முடியாது, இட்லி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக் எக்கனாமிக்ஸுங்கிறது இட்ஸ் வெரி பேசிக். அப்புறம் பிஹேவியரல் சயின்ஸ். ஒரு திருட்டு நடந்துருச்சு ஒரு இடத்துல, ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி நடந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு எம்ப்ளாயி எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவனோட பிஹேவியரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து உங்களால் ஷார்ப்பாக நோட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆடிட் பண்ண முடியும். ஸோ பிஹேவியரல் சயின்ஸு, ஸ்டாட்டு, மேத்து, பேசிக்ஸு, டேட்டா ப்ராசஸிங். இப்போல்லாம் ஃபுல்லாக தான் வந்து கேட் வந்துச்சு, ஓகேவா. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் தான், ஓகேவா. அப்புறம் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஆடிட் டெக்னிக்ஸு, டூல்ஸு இதுதான் யூஸே பண்ணுறாங்க. அப்போ கம்ப்யூட்டர் தெரியாமல், அந்த டேட்டா ப்ராசஸிங் டூல்ஸ் தெரியாமல், அந்த சாஃப்ட்வேர் தெரியாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். ஸோ டேட்டா ப்ராசஸிங் பற்றி நமக்கு நல்லா தெரியணும். ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோன்னா அதில் நமக்கு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்பரான ஒரு grip இருக்கணும். இல்லைனா கஷ்டம். இப்போ சாப்லாம் எல்லோரும் ஏன் கோர்ஸ் எதுவும் படிக்கிறாங்க அப்படின்னா, ஓஹா சாப்பு தெரியலன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் தெரியணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியணும். ஒரு கம்பெனியில் மொத்தம் 200 கோடி இருக்குது அப்படின்னா அந்த 200 கோடி அவங்க ஏன் ஷேராக வாங்கினாங்க, ஏன் அவங்க டிமென்ச்சராக வாங்கலை, ஏன் அவங்க பேங்க்கில் போய் லோன் கேட்டிருந்தா கூட 100 கோடி ஈஸியாக கிடச்சிருக்கும், ஏன் லோன் வாங்காமல் போய் ஷேர் கேபிட்டலுக்கு போனாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். தட்ஸ் ஹவு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அதானே இப்போ உங்களுக்கு 300 ரூபா பணம் வேணும் அப்படின்னா அந்த 300 ரூபா பணங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை. 300 கோடிங்கிறத நீங்கள் ஷேர் கேபிட்டலில் வாங்க போகிறீங்களா, டிபென்ச்சராக வாங்க போகிறீங்களா, இல்லை பேங்க் கிட்டேருந்து பாரோயிங்ஸை வாங்க போகிறீங்களா, இல்லை பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட்ஸாக கலெக்ட் பண்ண போகிறீங்களா, எப்படி அந்த பணத்தை உள்ளே கொண்டு வர போகிறீங்க, அதுதான் ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங். ஸோ அது உங்களுக்கு தெரியணும். ப்ரொடக்ஷனை பற்றி பேசிக்காக தெரியணும். நீங்கள் எந்த கம்பெனி போய் ஆடிட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட பேசிக்கான பிஸ்னஸ் சென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ஆடிட் பண்ண முடியுன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லைன் சும்மா கொடுத்துருப்பாங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு தான். பட் சப்போஸ் எக்ஸாமில் வந்துச்சுன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டூ சம் கிமிக்ஸ் அண்ட் ரைட் த ஆன்சர். அவ்வளோதான். பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபில் பண்ணால் போதும், ஓகேவா. ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதையே ஃபுல்லாகவே எல்லோ கலர் பண்ணி வச்சுருக்கேன்னா சாப்டர் 1 சாப்டர் 11 வரைக்கும் சிஏ ஃபைனலுக்கு போனீங்கன்னா அத்தனை சாப்டரும் 20+ சாப்டர்ஸும் நீங்கள் படிக்கிறதுக்கு மூல அச்சாணின்னு சொல்லுவாங்க. அது இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் தான். இந்த 2 பேராகிராஃப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட் மோடில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இட் இஸ் பெட்டர் தட் ஃபஸ்ட் சாப்டர் படிக்கும் போதே இதை ஒரு நாளைக்கு உட்காந்து 10 தடவை எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணி உங்களை மறந்து தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு இந்த 2 பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஒரு ஆடிட்டை நம்ம ஏன் பண்ணுறோம், எதனால் ஒரு ஆடிட்டை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், அந்த ஆடிட்டினுடைய பர்பஸ் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா. இது வந்து SI 200 சொல்லியிருக்காங்க. நான் லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு SI என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். பட் தென் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் SI 200 ஒன்று இருக்குது. நம்மளை வழி நெறிப்படுத்துறதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த SI 200. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிட் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆடிட்டினுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக அந்த ஆடிட் அங்கே பண்ணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படியும் அப்சல்யூட் அஷூரன்ஸ் வாங்க முடியாது, ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் நம்மளால் அப்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ரீசனபிளி நமக்கு ஓரளவுக்கு அஷூரன்ஸ் கிடச்சிச்சுனாலே நம்மளும் அங்கே என்ன பண்ணுவோம், ட்ரூ அண்ட் ஃபேர் கொடுக்குதுன்னு சைனை போட்டு வந்துடுவோம், கரெக்டாக. அப்போ இந்த ஆடிட்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ். ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் வாட், அபவுட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், அதெல்லாம் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹோல், அதாவது தனியாக P&L மட்டுமோ இல்லை பேலன்ஸ் ஷீட் மட்டுமோ இல்லை பர்ச்சேசஸ் மட்டுமோ இல்லை இன்கம் மட்டுமோ அப்படி இல்லை, டேக்கன் அஸ் அ ஹோல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் அஸ் அ ஹோல் அஸ் இன் P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸு, சேஞ்சஸ் இன் எக்விட்டி ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது you have to get a reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement. free from material misstatement என்ன சொல்கிறாங்க, on the whole பார்க்கும்போது அது வந்து free from material misstatementனு உங்களுக்கு reasonable assurance கிடைக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. free from what, free from பூச்சியா, free from insectா, free from என்னது,
யூ ஹாவ் டு பி ஃப்ரீ ஃப்ரம் கொசு தொல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கும். மிஸ்டேட்மெண்ட்னா என்ன? மிஸ்டேட்மெண்ட்னா 100 ரூபாய் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது 110 ரூபாய் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? உள்ளது உள்ளபடி போட்டால் ஸ்டேட்மெண்ட். ஒரு செலவு பண்ணியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை 100 ரூபான்னு ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, அது பேர் ஸ்டேட்மெண்ட். தான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், என்ன நடந்துச்சோ அதை உண்மையாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படி சொல்லுவோம். இது ஸ்டேட்மெண்ட். 100 ரூபான்னு போட வேண்டியதில் 101 ரூபாய் அப்படின்னு போட்டால் கூட அதுக்கு பேர் என்னது? மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ ஆடிட்டர் போய் செக் பண்ணும்போது இங்கே பாரு, 1 ரூபா கூட அப்படி இப்படி ஏற்றி எந்த இடத்துலையும் போடலாம், எல்லாம் செக் பண்ணிட்டு 100% கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் ஆடிட்டரில் என்ன சொல்ல முடியும்? நான் செக் பண்ணிட்டேப்பா 100% ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் செக் பண்ணிட்டேன், 1 ரூபா கூட கூடயும் அவன் ரெக்கார்ட் பண்ண, குறைச்சி ரெக்கார்ட் பண்ண, பக்கமாக பண்ணியிருக்கான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு என்னால் ஆடிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் அந்த இடத்துல என்ன மாதிரி ரிப்போர்ட் கொடுப்பேன்? ஓகேப்பா, அந்த இடத்துல ஒரு மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லைப்பா அப்படின்னு நான் கொடுப்பேன். இப்போ என்னால் அப்படி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நானே 100% டிரான்சாக்ஷன் செக் பண்ணல, நானே சாம்பிள் தான் செக் பண்ணுறேன். அந்த சாம்பிளை செக் பண்ணும்போது மிச்சம் இருக்க 60ல் 100 ரூபா போட்ட இடத்துல 110 ரூபா போட்டிருந்தா என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்று. சரி மேடம், இப்போ மிஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்களா ஆடிட் பண்ணும்போது அப்படின்னு கேட்டால், இங்கே பாரு, மிஸ்டேட்மெண்ட்டுனாலே குறை கிடையாது. 100 ரூபா போட வேண்டிய இடத்துல ஒருத்தர் 101 ரூபா போட்டான் அப்படின்னா அது தப்பா அப்படின்னு கேட்டால், ஆமாம் தப்பு தான். ஆனால் அந்த 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கானா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எக்ஸ்ட்ரா 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணி 4 பேருக்கும் 20,000 30,000 சம்பளத்தை கொடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக நீ ஆடிட் பண்ண சொல்கிற. ஸோ மொத்தமாக ஆடிட் பண்ணுறதுக்கு நீ செலவு பண்ணுறது 40,000 செலவு பண்ணுற. 40,000 செலவு பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனும் செக் பண்ணி அதில் எவ்வளோ மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா, 100 ரூபா போட வேண்டியதில் ஒரு 110 ரூபா போட்டிருக்கான், இன்னொரு இடத்துல 500 ரூபா போட வேண்டியதில் 550 ரூபா போட்டு கமிஷன் அடிச்சிருக்கான். இந்த மாதிரி சின்னதாக லேக் அடிச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் இவன் கூட்டி போட்டான், தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக்கி கமிஷன் அடிச்சானோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கூட 10,000 தெரியல. ஆனால் நீ அந்த 10,000 கண்டுபிடிக்க 40,000 செலவு பண்ணலாமா? பண்ண முடியாது. அதனால ஜென்ரலாகவே எல்லாம் ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 100 ரூபானா 100 ரூபா போடணும், இதான் ஸ்டேட்மெண்ட். 100 ரூபான்ற இடத்துல 110 ரூபா போடுறாங்கன்னா இது பேர் மிஸ்டேட்மெண்ட். மகனே, நீ 100 ரூபா போட வேண்டியதில் 1000 ரூபா போட்டேன்னு வச்சுக்கோயேன், அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கணும், ரொம்ப நல்லது இருந்தால். எப்போவுமே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சில இடத்துல 100 ரூபான்னு போடல 110 ரூபா அந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ்டேட்மெண்ட் இருந்தாலே ஒன்றே பிரச்சனையா? பெரிய பிரச்சனை இல்லை, விடலாம். ஆனால் எப்போ அந்த மிஸ்டேட்மெண்ட் பிரச்சனை ஆகும்னா அது ரொம்ப பல்கான பிரச்சனை ஆகும் போது. 100 ரூபா போட வேண்டியதில் 1000 ரூபா போட்டானா, ஓ மை காட், 10 ரூபா போட வேண்டியதில் 100 ரூபா போட்டானா, 10 times எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானா, திஸ் இஸ் சம்திங் டு பி அவனை புடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the objective of the audit is to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement. மெட்டீரியலான பல்கான 10 மடங்கு எக்ஸ்பென்ஸை கூட்டி வச்சுருக்கானே அந்த மாதிரி மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்ஜெக்டிவை செட் பண்ணுறீங்க. ஸோ தி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட் என்ன அப்படின்னா, டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் ஆஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். புரியுதா? இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே, 100 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபா போட்டிருக்கான், அது தெரியாமல் எரர்னாலும் போட்டிருக்கலாம், இல்லை ஃப்ராட்னாலையும் போட்டிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல 100 ரூபான்னு போட வேண்டியதில் 1000 ரூபா போட்டிருக்கான்ல, அது எரர்னாலையும் நடக்கலாம், இல்லை வேணும்னே கூட அவன் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னு போடுறானோ வேண்டான்னு போடுறானோ, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், the objective of the audit is to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1000 ரூபா போட 100 ரூபா போட வேண்டியதில் 1000 ரூபா போட்டிருக்கியா, தப்பு தான். அது ஃப்ராடாக இருந்தால் இன்னும் மோசம். ஏன்னா ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கானா மிச்சம் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எரர்னா கூட பரவாயில்ல, தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், ஒன் ஆஃப் ஈவெண்ட் மாதிரி போயிடும். ஃப்ராடுனா ஒரு இடத்துல பண்ணியிருக்கானா மற்ற இடத்துலையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ யூ ஹேவ் டு பி highly precautious when it is happening because of fraud. Now coming back to the explanation, இதை தான் நான் line by line சொல்கிறேன், ஏன்னா very important இந்த paragraph நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement whether due to fraud or error. ஓகேவா? இது ஃப்ராட் மூலியமாவோ எரர் மூலியமாவோ 100 ரூபா போட வேண்டியதில் 1000 ரூபாய் போட்டிருக்காங்களா அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஐயோ 1000 ரூபா போட்டாங்க, 100 ரூபாய்க்கு பில் 1000 ரூபா போட்டாங்க, கண்டிப்பாக இங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்? பேட் ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்லை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லைனா குட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்? த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட் இஸ் டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் that the financial statements taken as a whole are free from material misstatement
thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable FRF. What is applicable FRF? அதாவது இதை இப்படி தான் பண்ணணும்னா அதை அப்படி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. இதை இப்படி தான் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா you have to prepare and present the financial statements as per the applicable financial reporting framework. applicableனா அதுக்கு தகுந்தாப்புல எதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனினா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணணும், எல்எல்பினா எல்எல்பி ஆக்டை ஃபாலோ பண்ணணும், அதுதான் applicable. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கம்பெனிஸ் ஆக்ட்னா அந்த ஷெட்யூல் படி தான் அவங்க வந்து தங்களோட P&L பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பேங்க்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த என்டிட்டியை ஆடிட் பண்ணுறீங்களோ அந்த என்டிட்டிக்கு அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் என்னன்னு பாருங்கள். கம்பெனி ஆடிட் பண்ணுறீங்க, அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்னா ஒரு கட்டம் போடுற மாதிரி தான் ஃப்ரேம்வொர்க்கு. அந்த ஃப்ரேம்வொர்க்கை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கலாம், இல்லைனா எல்எல்பி ஆக்டாக இருக்கலாம், அப்படி இல்லையா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளையண்ட். If the client is a bank, go for Banking Regulation Act, or bank வந்து ஒரு கம்பெனி, அந்த பேங்கிங் கம்பெனி வந்து go for Companies Act itself. இல்லை ஒரு எல்எல்பி ஆடிட் பண்ணுறீங்கன்னா எல்எல்பி ஆக்ட்டுக்கு போங்க. கம்பெனி ஆடிட் பண்ணுறீங்க, இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருந்தாலும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த என்டிட்டி ஆடிட் பண்ணுறீங்களோ அந்த என்டிட்டிக்கு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் என்ன, அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அவங்க ஃபாலோ பண்ணணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் இந்தியன் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் இண்டேஎஸ் ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். பார்த்துட்டு if all the financial statements taken as a whole are prepared in all material respects, சின்னதா அதாவது எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையும் என்ன சொல்கிறது ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக கிளியராக ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் கூட ஒரு மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை. சில இடத்துல சின்ன டீவியேஷன்ஸ் இருக்கலாம். if that deviation is very immaterial, very insignificant, it's not a big deal. Make sure that all the vital material accounting standards and accounting policies are properly followed in the process of preparation and presentation of financial statements. அது இருந்துருச்சுனா போதும், நீங்கள் அழகாக என்ன பண்ணிடலாங்க, ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துடலாம். ஸோ now coming back to this paragraph, என்ன சொல்கிறாங்க? The objective of the audit is to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. And வெறும்னா வந்து படம் நமக்கு நல்ல ஓகே இதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடச்சா மட்டும் போதுமா? அந்த அஷூரன்ஸ் நீ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டாமா? ஃபஸ்ட் பேராகிராஃபில் உனக்கு அஷூரன்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லிருக்காங்க? டு obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable FRF. And அதுக்கப்புறம் தான் இங்கே மேட்ரே இருக்குது. உனக்கு கிடைச்ச அந்த அஷூரன்ஸை நீ மக்களுக்கு தெரிவிக்கணும். டு ரிப்போர்ட் ஆன் த FS, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸின் மீது நீ ஒரு ரிப்போர்ட் வழங்குகிறாய். அதை ரிப்போர்ட் பண்ணுறதோன்னு மட்டும் இல்லாமல் அதை கம்யூனிகேட்டும் பண்ணுற ஷேர் ஹோல்டர் கிட்ட. வெறும் ஆடிட் ரிப்போர்ட் எழுதிட்டு வீட்டு போய் தூங்கிடுவியா? இல்லை. டு ரிப்போர்ட் ஆன் த FS அண்ட் கம்யூனிகேட் இட் as required by the standards and audit. ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கில் ஒரு ஆடிட்டர் வந்து தன்னோட ஆடிட் ரிப்போர்ட்டை ஏஜிஎம்மில் போய் நல்ல உறக்க படித்து காமிக்கணும்னு இருந்துச்சுன்னா அங்கே போய் அவர் சப்மிட் பண்ணணும் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை. ஸோ டு ரிப்போர்ட் ஆன் த FS and to communicate as required by the SA in accordance with the auditor's findings. அவ்வளோதான். இதை வந்து இதில் இருக்கிற இந்த 2 பேராகிராஃபை நான் எப்படி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அது எல்லாத்தையும் இங்கே சொல்லுவாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ரீசனபிள் அஷூரன்ஸ் சொல்லுவாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸில் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாது. அப்சல்யூட்னா 100%, அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரீசனபிள் அஷூரன்ஸ் வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ் பட் நாட் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாதுன்றதை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் என்ன? மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எரர்னாலையும் நடக்கும், ஃப்ராட்னாலையும் நடக்கும். அதாவது 10ங்கிறது 100ன்னு போடுறது தவறுனாலையும் போடலாம், இல்லை வேணும்னேவும் போடலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் ஹேப்பன் பை எரர் ஆர் ஃப்ராட். வாட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். சும்மா 10 ரூபாய்ங்க 5 ரூபாங்க சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே விட்டுறலாம். ஆனால் சின்னதாக ஒரு ரூபாயாக மிஸ் ஆகி அதே ஒரு 50 லட்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கங்கே ஒரு ரூபா வந்து கமிஷன் அடிச்சு ஒரு டிரான்சாக்ஷன்லையும் வந்து
10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபான்னு குட்டி குட்டியாக கமிஷன் மொத்தத்தில் ஒரு 10 லட்ச ரூபா பேஸ் பண்ணிட்டா. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வேரி அபவுட் தட் ஆல்சோ. இந்த என்டையர் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய எஃபெக்ட், டோட்டல் எஃபெக்ட் எப்படி இருக்கிறதுன்றதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. யூ ஹாவ் டு வெய் தட் ஆல்சோ. அப்போ சொல்கிறாங்க மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் அக்கர் டியூ டு ஃப்ராட்னாலே எரர்னாலையும் நடக்கலாம். ஆடிட்டர் ரீசனபிள் அஷூரன்ஸ் கேட்குறாரு வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஹோல் as a whole are free from material misstatement caused by fraud or error. He has to see the effect of misstatements as a whole. மொத்தமாக சும்மா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தானே வந்துச்சு அப்போ விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன் 100 ரூபாய், இன்னொரு டிரான்சாக்ஷன் 50 ரூபாய், இன்னொரு டிரான்சாக்ஷன் 70 ரூபாய், மொத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்து 10 லட்சம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? மொத்தமாக பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் மொத்தம் 300 கோடிக்கு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்க, அதில் சும்மா ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, சரி பரவாயில்லன்னு விட்டுறீங்க. இன்னொன்று எடுக்கிறீங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. தனித்தனியாக பார்த்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போ வந்து இந்த மிஸ்டேட்மெண்ட்லாம் சின்னதாக பெருசான்னு தெரியும், நீங்கள் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற எல்லா மிஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா சேர்க்கணும். சேர்க்கும் போது பெரிய பல்கான அமௌண்ட், ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இங்கே பாரு, இந்த கம்பெனி வந்து டோட்டலாக டேர்ன் ஓவரே 100 கோடி தான். 100 கோடி டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனியில் மேக்ஸிமம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு எரர் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 lakhs வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோதான். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தாண்டிச்சு மிஸ்டேட்மெண்ட்டு, அது மெட்டீரியல் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபிக்ஸிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஒரு 300, அங்கே ஒரு 100, இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 300 இப்படி சேர்த்து ஆட் பண்ணும்போது டோட்டலாக ஆட் பண்ணி 5 லட்சம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது மெட்டீரியல். ஸோ வாட் இஸ் மெட்டீரியலுங்கிறது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். as an auditor you will fix the materiality level based on turnover, based on the company-யோட past performance எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் இன்னும் வரக்கூடிய சாப்டர்ஸில் நல்லாவே நம்ம படிக்கலாம். டோன்ட் வரி. அதே மாதிரி the auditor has to express an opinion, அதுக்கப்புறம் he has to be communicated. அவ்வளோதான். இந்த பாக்ஸ் ஒரு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த என்டையர் 2 பேராகிராஃபை இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. To obtain reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatement, thereby enabling the auditor to express an opinion on the financial statements whether it has been prepared in all material respects in accordance with applicable FRF and to report and communicate. இதை நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அதான் நான் 100 வாட்டி கூட சொல்லுவேன். நீங்களும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகேவா? கம்யூனிகேஷன், ரிப்போர்ட்டிங் இதெல்லாமே உங்களோட வேலை தான். நீங்கள் ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண மட்டும் பார்த்தாது, அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணதை ரிப்போர்ட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணணும் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங். ஓகே, ஆடிட்டோட ஸ்கோப் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஆடிட்டரோட ஸ்கோப் என்ன? கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரோட ஸ்கோப் என்னென்னா என்டிட்டியோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணணும். P&L, பேலன்ஸ் ஷீட்டு, பர்ச்சேஸு, சேல்ஸு, சேலரி கொடுக்கறது எல்லாத்தையும் அடிக்குவேட்டாக கவர் பண்ணணும். போதுமான அளவுக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது, அந்த வேர் ஹவுஸில் வந்து 100 மூட்டை அரிசி மூட்டை 100 இருக்குன்றாங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டு, இவன்ட்டு 100 அரிசி மூட்டை இருக்குன்னு உங்களுக்கு தோணவே இல்லை. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னா நீங்கள் நேரில் போய் அங்கே 100 மூட்டை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ தான் உங்கள் டவுட்டு கிளாரிஃபை ஆகும். அதை விட்டுட்டு அவன் 100 மூட்டை அரிசி வாங்கினதுக்கு ஒரு பில்லு கொடுக்குறான். அந்த பில்லை பார்த்தா உங்களோட டவுட்டு கிளாரிஃபை ஆகுமா? உங்களுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இவனோட வேர் ஹவுஸில் 100 மூட்டை இருக்காது, நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, நான் போய் பார்க்கணும், அங்கே 100 மூட்டை இல்லைன்னா எனக்கு டவுட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் டவுட்டுக்கான இன்ஃபர்மேஷன் என்னது? அங்கே போய் நேரில் பார்த்து 100 மூட்டை இருக்கான்னு பார்க்குறது. அந்த சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷன், அந்த ரிலையபிளான இன்ஃபர்மேஷன் நீங்களே நேரில் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு கம்பெனியில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து நான் போய் பார்த்தேன் சார், இப்போ அது கூட பார்த்துட்டு தான் சார் வந்தேன், 100 மூட்டை இருக்குன்னு மேனேஜர் சொல்கிறார், கம்பெனியோட மேனேஜர், அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்ப முடியுமா? ரிலையபிள் கிடையாது. நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களால் நம்ப முடியல, உங்கள் ஆளுங்க போய் பார்க்கணும். ஸோ ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். ஏன் சஃபிஷியன்சி பற்றி கொடுத்துருக்காங்க? மொத்தம் 3000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, சேல்ஸ் டிரான்சாக்ஷன். நான் 3000 டிரான்சாக்ஷனில் 30 டிரான்சாக்ஷன் தான் எடுத்து செக் பண்ணுவேன். என்ன தான் சாம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, நான் 3000 டிரான்சாக்ஷனுக்கு 30 சாம்பிள் தான் எடுப்பேன்னா அதெல்லாம் கொழுப்பு இல்லையா? 3000 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா மினிமம் இல்லை, நீங்கள் 3000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதில் மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 3%, 4%, 5%, ஒரு 10% டிரான்சாக்ஷனாவது எடுத்து செக் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் 30 டிரான்சாக்ஷன் தான் செக் பண்ணுவேன், இது எப்படி? அப்போ சஃபிஷியண்ட்டான எவிடன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி இருக்கத்தான் வேணும். ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் கலெக்ட் பண்ணுற அந்த எவிடன்ஸ். இன்னொன்று சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, P&L கொடுப்பாங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. பேலன்ஸ் ஷீட் இருக்கும், P&L இருக்காது. P&L பார்த்தீங்கன்னா இன்கம்க்குலாம் ப்ராப்பர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸையும் நீங்கள் போதுமான அளவுக்கு ரிலையபிளாக, சஃபிஷியண்ட்டாக, ரெலவெண்ட்டானதாக கலெக்ட் பண்ணணும். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, அவன் கொடுக்குற பாருங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், P&L பேலன்ஸ் ஷீட் அதவே ஃபுல்லாக கொடுக்க மாட்டான், பாதியை மறைச்சிட்டு பாதி கொடுப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் கொடுக்குறானோ அதை முதல்ல முழுக்க ஃபுல்லாக கொடுக்கணும். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ரிலையபிள் அண்ட் சஃபிஷியன்ட். போதுமான அளவு P&L பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கணும். அது நம்பகத்தன்மையான சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கணும்.
இன்னொன்று நீங்கள் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஆடிட். ஆடிட்டோட ஸ்கோப் நம்பர் 1 என்னது, ஆடிட் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணோம். ப்ளஸ் ஆடிட்டருக்கு கம்பெனி கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இட் ஷுட் பி ஹேவிங் கம்ப்ளீட்டான, அதாவது ரிலையபிளான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கணும். அதை ப்ரிப்பேர் பண்ணுற சோர்ஸ் ரிலையபிளாக இருக்கணும். கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அதில் வரணும். ஓகேவா, சஃபிஷியண்ட்டாக போதுமான அளவுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆடிட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அவங்க கொடுக்கணும். அடுத்தது ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படி தான் அதை வந்து இப்படி தான் அதை வந்து கேல்குலேட் பண்ணணும்னா அவன் அதை அப்படித்தான் கேல்குலேட் பண்ணியிருக்கணும், அப்படி தான் அதை சம்மரைஸ் பண்ணியிருக்கணும், அப்படித்தான் அதை வந்து அவன் வந்து அந்த பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபிஃபோ மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், அதை தவிர வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு அக்கௌண்டிங் பாலிசி அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அதே பாலிசி கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணணும். இந்த வருஷம் நான் ஃபிஃபோ, அடுத்த வருஷம் வெயிட்டட் ஆவரேஜ், திருப்பி அடுத்த வருஷம் ஃபிஃபோன்னு மாற்றிக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னொன்று, நம்ம ஆடிட் பண்ண போகிறது வந்து இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை ஆடிட் பண்ணுறல. நம்ம போன வருஷம் அந்த கம்பெனி என்னத்தை செஞ்சு முடிச்சாங்களோ அதை தான் ஆடிட் பண்ணுறோம். அதுக்கு பேர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். போன வருஷம் நடந்து முடிஞ்சதானே ஆடிட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இனிமேல் நடக்க போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் படிப்பீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பொறுமையாக. 99% ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஆடிட்னாலே ஹெச்எஃப்ஐ தான், ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். மேம் இனிமேல் நடக்க போகுது மேடம், அதை நீங்கள் எனக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி தர முடியுமா, அது எதாவது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி எனக்கு சைன் பண்ண முடியுமா? எப்போ இனிமேல் நீ நடக்க போது அடுத்த வருஷம் 400 கோடி ப்ராஃபிட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், அது எப்படி என்னால் சைன் பண்ண முடியும்? அது 400 கோடி நீ ஏர்ன் பண்ணலாம், 300 கோடி ஏர்ன் பண்ணலாம், 380 ஏர்ன் பண்ணலாம், எப்படி அந்த நம்பரை நான் எப்படி சைன் பண்ண முடியும்? அதெல்லாம் என்னால் நம்பரை சைன் பண்ண முடியாது. நீ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஒன்று ரெடி பண்ணுற, ப்ரொஜெக்டட் தானே, இல்லை ப்ரொஜெக்ஷன், நீயா அசியூம் பண்ணி நிறைய ப்ரொஜெக்ஷனை கொடுக்குற. ஸோ ப்ரொஜெக்ஷனை கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆடிட்டர் என்ன பண்ணுவார், அந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கிற நம்பர் 400 கோடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆடிட் பண்ண மாட்டார், அதிலெல்லாம் ரிப்போர்ட்டே தர மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுங்கிறது இனி வரும் காலங்களில் அவங்க என்ன செய்வாங்களோ அதை பற்றி அவனாவே ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அந்த ப்ரொஜெக்ஷனோட நம்பர்லலாம் என்னால் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஆனால் அந்த ப்ரொஜெக்ஷன் ஏன் நடக்குங்கிறதுக்கு ஒரு அசம்ஷன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த அசம்ஷன் வந்து உண்மையாக பொய்யா, ஃபேராக இருக்கா இல்லையான்னு வேணால் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆடிட்டர் சொல்வார். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடிட்டர்னே சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல. ஆடிட்டர்னா ஆடிட் மட்டும் தான் பண்ணணும், அது எதை பண்ணாலும் அவர் ஆடிட்டர் கிடையாது, அவர் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம போய் எடுத்து பார்க்கும்போது, ஓ இவங்க 400 கோடி ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்க, ஓ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கா அதானிக்கு, அதனால தான் அவங்க அடுத்த வருஷம் 400 கோடி ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா. இப்போ இந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்களா, ஓகே 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 அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டஸில் அவங்க இஷ்யூ பண்ணும்போது, மக்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது அதில் ஒரு ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம வந்து நம்மளால் ரிப்போர்ட்டே கொடுக்க முடியாது. அந்த நம்பரை எதன் அடிப்படையில், எதை அசம்ஷனாக வச்சு அந்த நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அசம்ஷன் உண்மையாக பொய்யான்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ இதுவுமே அட்வான்ஸ் லெவல் போகும்போது நம்ம படிச்சுக்கலாம். இப்போதைக்கு யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதை தான் நம்ம இப்போ ஆடிட் பண்ண போகிறோம். ஆடிட்டில் முழுக்க வரது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். ஸ்கோப்பில் என்னென்னலாம் வந்துச்சுன்னு இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஸ்கோப்பில் இதெல்லாம் வராது. ஒன்றுமே இல்லை, ஒரு செக்கில் ஒருத்தன் வந்து போலியாக சைன் போடுறான், நான் போடுற மாதிரி அப்படியே சைன் போடுறான் இன்னொருத்தன். அப்போ ஆடிட்டர் அதை கண்டுபிடிக்க முடியுமா? அவர் என்ன மெஜிஷியனா, இல்லை அவர் என்ன பிளாக் மேஜிக் பண்ணுறாரா, இல்லை அவர் வந்து சைன் பண்ணுறதில் போலி சைனை கண்டுபிடிக்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட்டா? ஸோ டூப்ளிகேட் நீங்கள் வந்து சைனை வந்து நீங்கள் வந்து அது பேர் என்ன மோசடி பண்ணுறீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற எக்ஸ்பர்ட்லாம் அவர் கிடையாது. ஸோ ஒரு ஆடிட்டர்கிட்ட அக்கௌண்ட்ஸ்லேயும் ஆடிட்லேயும் வேணால் நீங்கள் எக்ஸ்பர்டைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். பட் அதை தாண்டி அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் அதிலலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்க, அந்த பில்டிங்கில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படி அது எப்படி இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கூப்பிட்டு வந்து கேட்டால் தான் அது தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் 2 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா, ஓ இவ்வளோ பெரிய பில்டிங்காக, இவ்வளோ பெரிய லேண்டா, இங்கே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போகுது, இது எத்தனை பிஹெச்கே, அப்படி தான் பண்ணுவார். அங்கே போயிட்டு வந்து அந்த பர்டிகுலர் பில்டர் உள்ள எப்படி கட்டியிருக்கான், அதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஆடிட்டர்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், மற்றது எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. சரியா? நம்பர் 1, ஆடிட்டர் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணி சைன் பண்ணுறதுல போலி சிக்னேச்சர் ஆர் மோசடி சிக்னேச்சரை கண்டுபிடிக்கிறது வந்து அவரோட வேலை கிடையாது. தேட் ஷுட் பி வெரி அண்டர்ஸ்டுட். இன்னொன்று, ஒரு பில்டிங்கோட சிவில் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சிவில் இன்ஜினியர் கிடையாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அவர் ஒன்றும் அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, அவர் ஆடிட் தான் பண்ணுறாரு.
ஸோ உள்ளே போகும்போது ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் அவர் போக மாட்டார். ஃப்ராட் உள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் சஸ்பெக்டோட அவர் உள்ளே போக மாட்டார். ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் என்னென்ன கவர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், ஆடிட்டோட ஸ்கோப்பில் என்ன கவர் ஆகிருக்கு, ஆல் கவரேஜ் ஆஃப் ஆல் என்டிட்டியோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ஆடிட்டில் நம்ம கவர் பண்ணிடணும். ரெண்டாவது P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு நமக்கு கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்பகத்தன்மையான சோர்ஸ்லேருந்து வரணும், ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வரணும், ப்ளஸ் சஃபிஷியண்ட்டான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட வாங்கிக்கணும். ஸோ ரிலையபிள் அண்ட் சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட நமக்கு வரணும். ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க நமக்கு ப்ராப்பராக தரணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர், ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன், ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் ஆஸ் பர் அப்ளிகபிள் FRF அவங்க பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஐ வில் எக்ஸ்பிரஸ் த ஒப்பீனியன். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் நம்மளோடது. இதெல்லாம் ஸ்கோப்பில் எது நம்ம ஸ்கோப்பில் வராது அப்படின்னு கேட்டால், நம்ம போய் ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட். நம்ம போய் வெறும் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும் தான். ஸோ நம்ம ஸ்கோப்பில் எது வராது, we need not prepare the financial statements, we just have to give opinion. இது நம்பர் 1 நம்மளுக்கு கிடையாது. நம்பர் 2, டியூட்டிஸ் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் த ஆடிட்டர். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பண்ணுற வேலை என்னால் பண்ண முடியாது. ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு என்னால் செக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ எக்ஸ்பர்டீஸ் இன் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. those competence that's outside of my capacity don't expect from me, like structural and the mari. So I'm not doing any investigation. I'm doing audit. Plus the preparation of financial statement is not my பொறுப்பு, it is the பொறுப்பு of the management. இதெல்லாம் outside the scope வரும். புரியுதா? அடுத்து எனக்கு சொல்கிறாங்க, சரி ஆடிட்னு இவ்வளோ ஆடுறீங்களே, அந்த ஆடிட்டில் என்னென்னலாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. லிமிடேஷன்ஸ்னால் என்ன சொல்கிறது, என்ன தான் அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி லிமிடேஷன்ஸ் தான் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்ல மாட்டேன். லிமிடேஷன் இஸ் ஆல்வேஸ் நாட் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் எந்த இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பாரு இது கிடைக்காம போகுது, அது கிடைக்காம போகுது அப்படிலாம் இல்லை. என்ன தான் கடவுளே ஆனாலும் கடவுள்கிட்டையும் ஒரு குறை இருக்கும். அந்த மாதிரி கடவுள்கிட்ட குறை இருக்குன்னு சொல்ல முடியாதா தெரியல, வாட்எவர். 100% பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆடிட்லேயும் சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கே வந்து FIFO வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோ, weighted average வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோன்ற ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு லிமிடேஷன் என்ன தெரியுமா, மேனேஜ்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும். அவன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறான். அவன் FIFO ஓகேங்கிறான். உனக்கு தோணுது FIFO ஓகே இல்லை, ஆஸ் அன் ஆடிட்டர் யூ ஃபீல் FIFO இஸ் நாட் ஓகே, weighted average தான் ஓகே நீ சொல்கிற, அவன் FIFO தான் ஓகேங்கிறான். ரூலில் என்ன சொல்கிறாங்க, FIFO or weighted average whichever is okay for the management யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க, ஆஸ் பர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அவன் பண்ணியிருக்கிறது கரெக்ட், உங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு அப்ராப்ரேட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இடர்பாடுகளுக்குள்ள ஆடிட்டர் எப்போதும் மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களில் மேனேஜ்மெண்ட் வந்து FIFOவா லிஃபோவா எது ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அக்கௌண்டிங் பாலிசிஸில். இதே மாதிரி வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 10% ப்ரொவைட் பண்ணால் போதும்னு கம்பெனி நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, உன் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா 14% நீ ப்ரொவைட் பண்ணும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், நீ எப்படி 10% தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸ் டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட் வந்து 10%ம் போட்டுக்கலாம், 14%ம் போட்டுக்கலாம், ரெண்டும் கரெக்ட். ஆனால் ஆடிட்டர் நினைக்க 14% ஷுட் பி அப்ராப்ரேட், ஆனால் அவங்க 10 போட்டிருக்காங்க. இதுலலாம் நிறைய டெசிஷன்ஸ் டேக்கன் பை மேனேஜ்மெண்ட். அதை நம்ம ஆடிட் தான் பண்ண போகிறதுனால நம்மளால் 100% அவங்க பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இன்னொன்று, எல்லாமே அவங்களாம் எடுத்துருக்கிற சப்ஜெக்டிவ் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே கிடையாது, எல்லாம் கிரே ஏரியா. நீ 10ம் போடலாம், 14ம் போடலாம். 10 to 14% என்ன வேணால் போடலாங்கிறாங்க. நீ 10 ஓகேங்கிற அவங்க 14ங்கிறாங்க, இல்லை நீ 14ங்கிற அவன் 10ங்கிறான். அந்த 4%ல் எந்த ஏரியா வேணால் ஸ்பாட் பண்ணலாம். இப்போ நீயும் 10ன்னு சொல்கிற, அவங்களும் 10 போட்டிருக்காங்கன்னா உனக்கு அந்த கம்பெனி மேலே சூப்பர் பயங்கன்னு தோணும். நீயும் வெயிட்டட் ஆவரேஜ் தான் பக்கா மெத்தடுங்கிற, அவங்களும் வெயிட்டட் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்காங்க, சூப்பர் கிளைண்ட்டுன்னு தோணும். ஆனால் நீ வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லி அவங்க FIFO போட, நீ 15% தான் கரெக்டுன்னு சொல்லி அவங்க 10 போட, இப்போ அவங்க சூப்பர்னும் நல்லா சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உள்ளே இருக்கும். ஸோ தட் இஸ் நம்பர் 1, நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இன்னொன்று, என்னதான் நீ பார்த்து ஆடிட் பண்ணாலும் உள்ளே வந்து என்ன ஆகிடும்னா எல்லாம் கொல்யூஷனில் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. வேலையெல்லாம் தனித்தனியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி தான் ஆடிட் பண்ணாலும் உள்ளே இருக்கிற 4-5 உருப்படாதது சேர்ந்து ஃப்ராடு பண்ணுச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா ஃப்ராடை? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆடிட்டில். இன்னொன்று, அந்த ஆடிட் ப்ரொசீஜரே என்ன 100%ஆக நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை 100% பார்க்குறீங்களா, பார்க்கல, அது ஒரு மிஸ்டேக்கு. மிஸ்டேக் மீன்ஸ் நமக்கு டைம் இல்லை, அதனால டைமு, காஸ்ட் கன்ஸ்டன்ட் அதெல்லாம். பட் நம்மள ஒன்றும் குறை சொல்ல முடியாது, ஆடிட்டர்ஸ் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஆடிட் ப்ரொசீஜரே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தங்கிட்ட நீங்கள் போய்ட்டு ஆடிட்டுக்கு எவிடன்ஸ் கேட்குறீங்க. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு பர்ச்சேஸ் ரெசீட் எடுத்துகிட்டு வா, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எடுத்துகிட்டு வா, சேல்ஸ் ரெசீட் எடுத்துகிட்டு வா, இதை ஒன்று கேட்குறீங்க. அவன் தரமாட்டேங்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு 4 அடி கொடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் வந்து
யூஆர் அசோசியேட்டட் தேர் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். நீங்கள் வந்து ஒன்றும் சிபிசிஐடி ஆஃபீஸர் கிடையாது. சர்ச் அண்ட் சீஷர் வாரண்ட் எல்லாம் போட்டு அவனை செம்ம அடி பின்னி ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போகிறீங்க, நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு இந்த எவிடன்ஸ் வேணும், அந்த எவிடன்ஸ் வேணும், எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டை கூட, அந்த டாக்குமெண்ட்டை கூட, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட கேட்குறீங்க. கொடுத்தா அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அவன் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ரிப்போர்ட்டில் என்ன எழுதணும்? இங்கே பாருங்கள், நான் போய் கேட்டேன், அவன் எனக்கு போதுமான அளவு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல, அதனால் என்னால் ரிப்போர்ட் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வெளில போக வேண்டியதான். அதை விட்டுட்டு நான் கேட்டேன் ரிப்போர்ட் நீ ஏன் கொடுக்கல, நீ கொடுன்னு சொல்லி நம்ம போய் அவனை டார்ச்சரே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த நம்ம போலீஸ் கிடையாது, நம்ம வந்து ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் கிடையாது, நம்ம வந்து ப்ரொஃபஷனலுங்கிறதுனால வில் கோ ask him the idli. If he gives the idli, we'll eat, taste and we'll tell the report. If he doesn't present the idli before us, sometimes idli வச்சுட்டு சட்னி வைக்க மாட்டான், சட்னி வச்சு இட்லி வைக்க மாட்டான். அதுக்கு தான் இங்கே ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் சொன்னாங்க பாருங்கள். அந்த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் செகண்ட் பாயிண்ட் வச்சு பாருங்கள், அவன் நமக்கு சஃபிஷியன்ட்டான அளவு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறானா? இட்லியை வச்சுட்டு சட்னி வைக்க முடியுது, சட்னி வச்சுட்டு இட்லி வைக்க முடியுது, பிஎன்எல் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட் கொடுக்கல, இல்லை பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு பிஎன்எல் கொடுக்கல, இல்லை பிஎன்எல் ஃபுல்லாக கொடுத்துட்டா பிஎன்எலுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல, அப்போ சஃபிஷியன்ட்டான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா எப்படி ஆடிட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பிரச்சனைகள் உள்ள இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஜென்ரலாகவே இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் என்னென்னு கேட்டால், நம்பர் 1, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட நேச்சரே என்னென்னா ஏ ஆர் பி எதை வேணால் செய்யும் அப்படிங்கிறோம். நிறைய இடத்துல ஃபிஃபோ லிஃபோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம்ங்கிறாங்க. அக்கௌண்டிங் பாலிசியில் இந்த மெத்தட் அந்த மெத்தட் எதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் அவங்களே எஸ்டிமேட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக அவன் செஞ்சுருக்கிறது பர்ஃபெக்ட் நம்ம சொல்ல முடியல. ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். சப்ஜெக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர், அவங்க எடுக்கிறது தான் வந்து சாய்ஸ். அது நம்பர் 2, நமக்கு வந்து 2 லிமிடேஷன் இருக்குது. மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெயின் எக்ஸாமில் நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் வருது. வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிடேஷன்ஸ் ஆஃப் அன் ஆடிட்டர்னு கேட்பாங்க. ப்ராக்டிக்கல் லிமிடேஷன்ஸ் அண்ட் லீகல் லிமிடேஷன்ஸ் ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல அவங்கக்கிட்ட ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கேட்குறீங்க, அவங்க உங்களுக்கு அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சட்டையை இழுத்து போட்டு செம்ம அடி அடித்து அவங்கக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் போலீஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் வாட்னு கேட்டிங்கன்னா லீகல் லிமிடேஷன். கொடுத்தா வாங்கி பார்க்கணும், கொடுக்கலன்னா நம்ம பாட்டு கிளம்ப முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேவா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் நிறைய டிஸ்ஆனஸ்ட் பீப்புள், அன்ஸ்க்ரூப்புலஸ் பீப்புள், ரூத்லெஸ் பீப்புள், ஸ்டூப்பிட் பீப்புள், இவங்கெல்லாம் நிறைய சொஃபஸ்டிகேட்டட் ஃப்ராடு இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணுறதுனால நீங்கள் என்ன தான் வந்து ரொம்ப ஜெனுவனாக, ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப அழகாக ஆடிட் பண்ணாலும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களால் எக்ஸாக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் ஆடிட்டர் ப்ரொஃபஷனல், நீங்கள் நார்மலாக போய் எல்லாம் செக் பண்ணுறீங்க, ஆனால் அவன் உள்ளே இருக்கிறவன் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ப்ராப்பராக ஸ்கீமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஃப்ராடை வந்து கூட்டு முயற்சியாக பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவன் பண்ணுற ஃப்ராடை நம்மளால் வெளியில் கொண்டு வரவே முடியாது. ஸோ இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஓகேவா? இது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இது ஒரு கொஸ்டினாகவே வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த கொஸ்டினை நான் பார்த்துருக்கேன். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ்லேயே ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஒன்றும் டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுல நம்ம ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது இல்லை. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒருத்தர் வந்து சைன் போடுறது அன்ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட் எதாவது கொண்டு வராமல் கண்டு கூட பிடிக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸில் ஈடுபடுவானுங்க. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் என்னது? ஒரு பில்டிங்கை கட்டிடுவாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், வெளியில் யார்கிட்டயாவது பண்ண சொன்னால் 10 லட்ச ரூபா தான் அந்த செலவு ஆகும் இன்டீரியருக்கு. அவரோட பொண்ணை இன்டீரியர் டெக்கரேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, பொண்ணை கூப்பிட்டு 15 லட்சத்தை கொடுத்து அதே மாதிரி தான் இன்டீரியர் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பில்லு பார்க்குறீங்க 50 lakhs கரெக்டாக இருக்குது, இன்டீரியர் டெக்கரேஷன் பார்க்குறீங்க, கொட்டேஷன் அது இது மார்க்கெட் ரேட்டுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அடிச்சு பிடிச்சி பேசினா இதே வேலையை 10 to 12 lakhs பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. இவர் ஏன் இது 50 lakhs கொடுத்து பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஓ இவர் போர்ட் ஆஃப் டைரக்டரோட பொண்ணா, இந்த பொண்ணு இது இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கா, ஓ இதுக்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறதுனால தான் அவங்க 15 லட்சம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இட்ஸ் வெரி 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 காம்ப்ளிகேட்டட். ரிலேட்டட் பார்ட்டிஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்பாட் பண்ணணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரோட பொண்ணு என்ன பண்ணும், தானாக இன்வால்வ் ஆகாமல் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கம்பெனி ஒன்று இருக்கும், அந்த ஃப்ரெண்டோட கம்பெனி மூலியமாக இந்த வேலையை செஞ்சு கொடுக்கும், அந்த பொண்ணு டேரெக்டாக பேமெண்ட் அங்கே வாங்கிக்கும். இப்படியெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டிஸ் வந்து உள்ளே வந்து கேம் ஆடினா நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் அண்ட் லீகல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு லிமிடேஷன் தானே ஆடிட்டருக்கு, என்னன்னாலும் இது ஒரு லிமிடேஷன். இன்னொன்று நம்ம ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ணல, 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம செக் பண்ண முடியாதுல்ல, அது ஒரு லிமிடேஷன் தானே நமக்கு. நம்ம ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ணல, we are not official investigator, so that is one limitation for the auditor. அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் அப்போ நடக்கிற அந்த விஷயங்களை நம்ம அந்த வருஷத்தோட எண்டு மார்ச் முடிச்சு தான் உட்காந்து ஆடிட் பண்ணுறோம். அதாவது இட்லியை சுட்டது என்னவோ திங்கக்கிழமை,
திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போட்டு வெள்ளி சனிக்கிழமை சாயங்காலம் வந்து அதை செக் பண்ணுறோம். ஸோ டைம்லினஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ ஏப்ரல் மே ஜூனில் நடந்த விஷயத்த நீங்கள் எப்போ ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6-7 மாதம் கழிச்சு உட்காந்து ஆடிட் பண்ணும்போது அதோட ரெலவன்ஸே போயிடுதில்ல. இன்றைக்கி ஒன்று நடந்திருக்குன்னா அது இன்றைக்கே உட்காந்து ரிவைஸ் பண்ணி படிக்கிறது எப்படி? இன்றைக்கி நடத்தின கிளாஸ்க்கு ஒரு மாதம் கழிச்சு ரிவைஸ் பண்ணால் என்னத்தை மனப்பாடாகும்? ஒன்றும் இல்லை, அந்த டைம்லினஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம். நம்ம ஒன்றும் வந்து ஆடிட் அப்படிங்கிறது வந்து அன்னன்னைக்கே நடந்ததை அன்னன்னைக்கு ஆடிட் பண்ணல. நம்ம ஆடிட் அப்படிங்கிறது வருஷத்தோட எண்டில் ஒரு 60 நாள் 70 நாள் போய் இருந்து பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஏன் நம்ம வருஷத்தோட எண்டில் தான் போடுவோம், முன்னாடியே போக முடியாது. எப்போ அந்த வருஷம் முடிஞ்சாதானே அதை கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ண முடியும், இல்லைனா அப்பப்போயே உட்காந்து போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். இன்னொன்று வந்து என்னென்னா, சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்னு சொல்லும் போது நான் சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ராப்பரான ஒரு கம்பெனி, சாலிடான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, நல்ல சேல் ஆகுது, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். ஸோ நம்ம அழகாக என்ன பண்ணிடுறோம், பக்கா குட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரோம். அடுத்த வருஷம் பார்த்தா கம்பெனி திவால் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராடக்ட்டை அவங்க யூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேரை வேறு யாரோ ஒருத்தர் காப்பி பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு யாரோ ஒருத்தர் அந்த சாஃப்ட்வேர் மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இவங்களை விட பெரிய கம்பெனி அதே ப்ராடக்டை மலிவான விலைக்கு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களால ப்ராஃபிட்டே பண்ண முடியாமல் இவங்க அப்படியே சல்காகி வேஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ நான் ஆடிட் நல்லா தான் பண்ணேன். நான் போன வருஷம் போகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சாலிடாக இருந்தது. அந்த ப்ராடக்ட்க்கு ஆப்பனண்ட்டே கிடையாது, நல்லா சேல் ஆகிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. அவங்க அந்த ப்ராடக்டோட அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறதுக்காக அவங்க 3 வருஷம் R&Dயில் கிட்டத்தட்ட ஒரு 90 crores அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 90 கோடி ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை கொண்டு வந்து இப்போ தான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி டக்குன்னு 3 monthsல பார்த்தா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து அதே மாதிரி சாஃப்ட்வேரை ரெப்ளிகேட் பண்ணி இவங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவன் 10 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சா எல்லாருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கம்பெனியால் அவங்களோட அந்த 90 crores ஆஃப் R&Dயை ரீகூப்பே பண்ண முடியாமல் அவங்க அப்படியே காலி ஆகிடுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றதெல்லாம் என்னோட ரிப்போர்ட் வச்சு நீங்கள் அசஸே பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ பிகம் தி ஆடிட்டர் அண்ட் யூ கிவ் அ குட் ரிப்போர்ட் ஃபார் அ கம்பெனி, இட் டசன்ட் மீன் தட் அந்த கம்பெனி நீங்கள் குட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெளியில் வரீங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் திவாலாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, தெர் இஸ் நோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நல்லா இருந்த கம்பெனி கூட 3 monthsல அப்படியே பிகாஸ் ஆஃப் த chaos in the financial market அது கம்பெனி இல்லாமல் கூட போகலாம். ஸோ whatever you give, that good report is only for the historical financial information and not for the future event. ஃபியூச்சர் எப்படி வேண்டுமானாலும் உங்களை புரட்டி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சும்மா அதோட சம்மரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப் டு திஸ் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு தடவை அப்படியே அசிமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது லாஸ்ட் செக்ஷன், இது முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் த லாஸ்ட் செக்ஷன். தேர் சேயிங் தட் என்கேஜ்மெண்ட்னா என்ன? நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான், அப்படியே கடகடன் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். என்கேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்சுவல் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். டு டூ சம்திங். யாரெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னும் போது ஆடிட் அரேஞ்ச்மெண்ட் பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. மோஸ்ட்லி வந்து இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டுன்னு இருக்கும். இன்டர்னல் ஆடிட்டுங்கிறது வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியை கூட நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எக்ஸ்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிலேருந்து இண்டிபெண்ட்டாக ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆடிட்டர் வந்து உள்ளே பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஆடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பர் அப்படி சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால தான் என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணுறோம். சரி, ஆடிட்டை நம்ம பண்ணுற மேலே என்னென்ன பெனிஃபிட்டு? நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரே ஜாலியாகிடும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டெய்லி அவங்களால போய் ஒரு பிஸ்னஸ் அஃபேர்லேயும் அவங்களால போய் பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஆடிட்டர் தான் ஓனர், தட் இஸ் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து தே நீட் சம் சூப்பர்ப்பா, ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆள் வெளியிலேருந்து வந்து எக்ஸாமின் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார், சூப்பர் அப்படின்னு சொன்னால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது ஒரு சேஃப் கார்டு மெக்கானிசம் மாதிரி. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆடிட் பண்ணியாச்சு, நம்ம வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதோட மதிப்பே பன்மடங்கு கூடிடுது இல்லை. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணியாச்சு, இல்லை எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அதனுடைய குவாலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷனே பன்மடங்கு கூடிடுது. அது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று, ஆடிட்டர் வராரு அப்படின்னாலே எம்ப்ளாயிலாம் பயந்துருவாங்க, அந்த பயத்திலே தப்பு செய்யாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு மாரல் செக் மாதிரி ஆகிடுது. ஓகே, ஆடிட்டர் வருவார், ஏதாவது பார்த்து கண்டுபிடிச்சானா மாட்டிக்கும், இட்ஸ் பெட்டர் தட் வி டோன்ட் டூ எனி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லி அவங்க இருந்துருவாங்க. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
பேங்க் கிட்ட போய் லோன் கேட்கணும்னா கூட ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பேங்க்கே நம்மளை நம்பி நல்ல லோன் கொடுக்கும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஒரு பை ப்ராடக்ட்ஸ் 100 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா இல்லை 8 ஃப்ராடு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த 8ஐயும் கண்டிப்பாக ஆடிட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ கேரண்டி. பட் ஸ்டில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. ஆடிட்டர் கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராபப்ளி ஹி வில் பி ஏபிள் டு டிடெக்ட் தி எரர் ஆர் ஃப்ராட் ஆர் ப்ரோ. மேன்னா சொல்லியிருக்காங்க த ஆடிட்டர் மே ஆல்சோ, த ஆடிட்டர் வில் டெஃபினெட்லின்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக ஆடிட் பண்ணும்போது தெர் இஸ் a lot of probability that we will be able to find. ஓகே, அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னலி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் சரியில்லை, சிசிடிவி ஃபுட்டேஜே எங்களுக்கு கிடைக்கல, ஒரு 2 மாதம் சிசிடிவி ஒர்க் பண்ணலாம் ஆனால் அதை அவங்க கண்டுக்கவே இல்லை, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆடிட்டர் வந்து பார்த்து அதை ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவார். பிகாஸ் அவரால் அதை பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட். ரொம்ப ரேராக மெயின் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மோஸ்ட்லி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் தான் நான் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் இதுவும் வந்து இட் ஹோல்ட்ஸ் அ குட் வேல்யூ. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிறது நல்ல கொஸ்டின் தான், ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஆடிட் மேண்டேட்டரியா வாலண்டரியான்னு கேட்டால் நீங்கள் யார், கம்பெனியா, நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டரா, நீங்கள் எல்எல்பியா, யார், அதை வச்சு தான் அது மேண்டேட்டரியா இல்லை வாலண்டரியான்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஆடிட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் நாட் மேண்டேட்டரி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூ யூ ஆர், வாட் இஸ் யுவர் டர்ன் ஓவர், வெதர் யுவர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி ஆர் நாட், அதெல்லாம் வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது ஹூ அப்பாயிண்ட்ஸ் ஆடிட்டர். ஒவ்வொரு கேஸில் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் அங்கே சில நேரத்தில் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை கூட அப்பாயிண்ட் பண்ணிவிடுவார். சம்டைம்ஸ் நார்மல் கம்பெனி இருந்தால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தால் பார்ட்னர்ஸை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த கம்பெனி. ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணணும், மோஸ்ட்லி யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஷேர் ஹோல்டர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆடிட்டர் போய் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவார். இமேஜின் நீங்கள் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர், நீங்கள் ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆடிட்டர் யார்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார், சோல் ப்ரொப்ரைட்டர் கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, அடுத்த ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, நீங்கள் உட்காந்து படித்து பார்க்கலாம். நம்ம போர்ஷன்ஸை முடிச்சுட்டு டைம் தான் நானும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஹெல்ப் பண்ணுறேன். பட் இந்த கேஸ் 1 வந்து யூ கேன் ட்ரை. அது வந்து ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட். நான் சொல்லியிருக்கேன்ல, இட்ஸ் நாட் எ கேரண்டி. கண்டிப்பாக நம்மளுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த அஷூரன்ஸ்லேயும் உங்களால் வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. என்ன அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் உங்களால், ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக, ரீசனபிள் அஷூரன்ஸை தான் உங்களால் கொடுக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா என்ன, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து த ஆடிட்டர் சேஸ் தட் ஓகே. ஆடிட்டர்ன்ற வேர்ட் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஆடிட் பண்ண போறீங்கன்னா தான் உங்களை ஆடிட்டர்னு சொல்லணும். மற்றபடி நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வருது இல்லை, அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும்னா என்ன ரிப்போர்ட் கொடுப்பீங்க, ரெவ்யூ ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பீங்க. அப்போ ரெவ்யூ பண்ணும்போது நீங்கள் ஆடிட்டரா இல்லை, அப்போ நீங்கள் ரெவ்யூவர்னு சொல்லப்படுவீங்க. ஸோ காமன் டேர்ம், whether you go for audit, you go for review, whatever, you are commonly called as practitioner. What are you practicing? You are practicing CA. You are a practicing CA, so you are called as practitioner. அவ்வளோதான். ஓகேவா, மீனிங் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்னது, யூ ஆர் அக்ரிங் டு சம் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அந்த இடத்துல போயிட்டு அது ஆடிட்டோ ரெவ்யூவோ வாட் எவர், யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் ஒரு கன்க்ளூஷன், அந்த இடத்துல ரிப்போர்ட் கொடுக்க போறீங்கன்னா அதுதான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ்னால ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு ஒப்பீனியன் சொல்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். சும்மா நானும் போனேன், சும்மா போய் பார்த்தேன், ஆனால் ஒப்பீனியன் தான் கொடுக்கல வந்துட்டேன் அப்படின்னா அது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் உங்களுக்கு கூப்பிட்டுட்டு சார் நாங்கள் இந்த மர்ஜர் அண்ட் அக்வசிஷன் பண்ண போகிறோம் சார், இந்த மர்ஜர் அண்ட் அக்வசிஷனில் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு எங்கள் சீஃப் அக்கௌண்டன்ட்டுக்கு தெரியவே தெரியாது சார், நீங்கள் கொஞ்சம் வந்து போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நம்ம போகலாம். நம்ம போய் அவங்களுக்கு அந்த மர்ஜர் அண்ட் அக்வசிஷனுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணுமோ நம்ம அக்கௌண்டிங் ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்டு வரலாம். அதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் நம்ம அவங்களுக்கு பண்ணுறது ஒரு அக்கௌண்டிங் சர்வீஸ் பண்ணி தரமே தவிர நம்ம ஆடிட் பண்ணலை அவங்களுக்கு. புரியுதா, அது வந்து ஒரு ரிலேட்டட் சர்வீஸ். சும்மா ஒரு நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக சும்மா சாதாரண ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அங்கே போய் ஒப்பீனியனை கொடுத்துட்டு வரீங்க இல்லை, M&Aக்கு என்ன அக்கௌண்டிங்கோ அதை பண்ணி கொடுத்துட்டு வரீங்க, அது ஒரு ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதுவே நான் ஆடிட் பண்ண போகிறேன்னா அது ஆடிட் அஸ் அ சர்வீஸ். ஆடிட் அப்படிங்கிறது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஆமாம், அங்கே போய் நான் ஒப்பீனியன் கொடுக்க போகிறேன், எனக்கு அவங்க P&L பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுப்பாங்க, கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது கரெக்டாக இருக்கா இல்லையா நான் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வரேன். அது ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஆடிட். இல்லைங்க ரொம்ப லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான், சும்மா மாட்ரேட்டான லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான், ரீசனபிள் அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப மாட்ரேட் தான் அப்படின்னா அது ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டு. புரியுதா, ஆடிட்டுங்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸ், ரெவ்யூங்கிறது ரொம்ப லிமிட்டட் அஷூரன்ஸ் தான், அப்படியே ரீசனபிள் ஹையில் அப்போலாம் கொடுக்க முடியாது நம்மளால். ரெவ்யூங்கிறது ரொம்ப ரீசனபிள் கூட கொடுக்க முடியாது, ரொம்ப லிமிட்டட் அஷூரன்ஸாக நம்மளால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இதில் கேட்பாங்க ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா அதில் என்னென்னலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சொன்னால முதல்ல 3 பேர் இருக்கணும். அதில் ஒன்று மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஆடிட்டர், இன்னொன்று வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த 3 பேரும் இருக்கணும், அதை சொல்லுவாங்க. இதில் 3 பார்ட்டி இருக்கணுங்கிறாங்க. அடுத்தது
அந்த இடத்துல நீங்கள் எதை செக் பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்து சூட்டபிள் க்ரைட்டீரியா. சூட்டபிள் க்ரைட்டீரியாங்கிறது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா நம்ம பார்ப்போம். அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து எதன்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கைடன்ஸ், லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த பெஞ்ச் மார்க் படி இது ப்ரிப்பேர் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் சூட்டபிள் க்ரைட்டீரியா. அப்புறம் நீங்கள் என்ன தான் ஆடிட் பண்ணுறதுக்கு உள்ள ஆடிட்டுன்னு இல்லை, நீங்கள் அந்த அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது நீங்கள் பண்ணது ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப். நம்பர் 1 அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் ட்ரை பார்ட்டி ரிலேஷன்ஷிப் வேர் த மேனேஜ்மெண்ட் ஷுட் பி தேர், த ஷேர் ஹோல்டர் ஷுட் பி தேர் அண்ட் த ஆடிட்டர் ஆர் த ப்ராக்டிஷனர் ஷுட் பி தேர். 3 பேர். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று கொடுக்கணும், இட்லின்னு ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த இட்லி எப்படி இருந்தால் நல்ல இட்லின்றதுக்கு அவங்களே ஒரு சூட்டபிள் க்ரைட்டீரியா கொடுக்கணும். அதான் சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் என்னன்றதே அவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தி பார்ப்போம். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, வெதர் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒப்பீனியன் கொடுப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் யூ ஹேவ் டு கலெக்ட் தி சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஓகேவா? வாட் இஸ் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். சஃபிஷியன்ட் ஆடிட் எவிடன்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் 1000 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. நீ மினிமம் ஒரு 200 டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணு. இதை கூட செக் பண்ணாமல் நான் வெறும் 1000 டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் தான் செக் பண்ணுவேன், அதை வச்சு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மூக்கு மேலே குத்திடுவாங்க. ஸோ யூ பெட்டர் மேக் அ வெரி டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் சைஸ். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் ஷுட் பி கலெக்டட். இன்னொன்று அப்ராப்ரியேட்டான எவிடன்ஸாக நீ கலெக்ட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, லேண்ட் 2 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் போய் பார்க்குறீங்க அந்த தெருவில் 3வது லேண்டு காலியாக தான் இருக்குது. ஓகே, வந்து பார்க்குறீங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, காமிக்கிறாங்க, எல்லாம் ஓகேவா இருக்குது. ஆனால் அவங்க 2 கோடிங்கிறாங்க, உங்களுக்கு 2 கோடி மேலே நம்பிக்கை இல்லை. அது கண்டிப்பாக 4 crore ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு யார் 2 கோடிக்கு தந்தான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எதில் டவுட்டு? 4 கோடி ரூபா மதிப்பில் ப்ராப்பர்ட்டி இவங்க எப்படி யார்கிட்டேருந்து 2 கோடிக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட். இப்போ உங்களுக்கு எதில் டவுட் இருக்குன்னா, அந்த லேண்ட் அங்கே இருக்கா இல்லையாங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை, லேண்ட் இருக்குது, பார்த்துட்டீங்க. அந்த லேண்டு இவங்களோட தான் இல்லையான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? இல்லை, அந்த லேண்ட் இவங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, அதுக்கான பத்திரமும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுலேயும் டவுட் இல்லை. உங்களுக்கு எதில் டவுட்னா, இவன் எப்படி இந்த 2 கோடிக்கு வாங்கினா? இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வேல்யூ 4 கோடி ஆச்சு, எப்படி அவங்க 2 crores வாங்கினாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட். இப்போ உங்களோட டவுட் என்னன்னா, வெதர் இட் பிலாங்ஸ் டு த கம்பெனியான்றதுல உங்களுக்கு டவுட் இல்லை, வெதர் த லேண்ட் இஸ் தேரா அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் இல்லை. த டவுட் இஸ் ஆல் அபவுட் வேல்யூவேஷன். அந்த லேண்ட் எப்படி உனக்கு 2 crores கிடச்சதுங்கிறதுல டவுட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த லேண்டுக்கு பக்கத்து லேண்டில் இருக்கவங்க இல்லை வாடவர் அந்த ஏரியாவில் நெய்பர்ஹுட்டில் அந்த லேண்டோட ப்ரைஸ் எவ்வளோ போகுது நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்து அது 2 கோடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் ஓகேன்னு விடணும். இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே 4 கோடிக்கு லேண்டு போகுது அப்படின்னும் போது நீங்கள் இவங்களை கூப்பிட்டு வச்சு கேட்கணும், எல்லாருக்கும் 4 crore லேண்டு, உனக்கு மட்டும் எப்படி 2 crore கிடச்சிது அப்படின்னு கேட்டு அவங்ககிட்டேருந்து பதிலை வாங்காமல் உங்களுக்கு அந்த அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸு கிடைக்கலன்னா உங்கள் மண்டை வெடிச்சிடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன டவுட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அந்த இடத்துல இருக்குது, ஓகே 2 கோடிங்கிறாங்க, அதுவும் ஓகே 2 கோடி தான் ஓகே, ஆனால் அது இவன் பேரில் இருக்கான்னு எனக்கு டவுட் ஆகுது சார். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கம்பெனிக்கிட்ட போய், நீ இந்த லேண்டை வாங்கிட்டே உன் பேரில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா, நான் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணால் தான் இது உண்டா இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஒன்று மேலே இப்போ ஒரு இன்வென்ட்ரி 50,000 போட்டாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் ஹவுஸில் இன்வென்ட்ரி 50,000 ரூபா மதிப்புள்ள இன்வென்ட்ரி இருக்குன்னு அர்த்தம், அத்தனை மூட்டை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது எல்லாமே சேலபிள் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே ஒற்றை வரி போட்டுருவாங்க, இன்வென்ட்ரி 50,000. இட் மீன்ஸ் தட் இன்வென்ட்ரி இஸ் தேர். Inventory's value is 50,000. Inventory is there, it is existing. Inventory's value is 50,000. அதுவும் உண்மையாக இருக்கணும். இன்வென்ட்ரி நிஜமாவே வேர் ஹவுஸில் இருக்கா, எக்ஸிஸ்டன்ஸ், ஆமாம். வேல்யூ கரெக்டாக இருக்கா, ஆமாம். சரி, ஓகே, வேர் ஹவுஸில் இந்த 100 மூட்டை இருக்குது, அதோட விலை 50,000, ஓகே, ஆனால் இது இவனோட தான் இல்லையா? அப்போ ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் சொல்லுவோம். வெதர் த இன்வென்ட்ரி ஆஃப் 50,000 பிலாங்ஸ் டு ஹிம் ஆர் நாட். இதை செக் பண்ணுறதுக்கு இவன் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணால், எப்போ அது வந்து இறங்குச்சு கம்பெனிக்குள்ளே, இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ நமக்கு எந்த டவுட் இருக்கோ அந்த டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சஃபிஷியன்ட் ஆடிட் எவிடன்ஸ்னா என்னது? 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த 100 டிரான்சாக்ஷன்லேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆடிட் எவிடன்ஸை ஒரு 30% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ்க்காவது வாங்கணும். அதுதான் சஃபிஷியண்டான ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக கொடுக்குற ரிப்போர்ட்டை கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். பாருங்கள் ஒரு வாட்டி. 3-party relationship, appropriate subject matter, suitable criteria, sufficient, போதுமான அளவுக்கு. sufficientனா always sufficient அப்படிங்கிறது குவான்டிட்டியோட நம்ம தொடர்பு படுத்தி படிப்போம், குவான்டிட்டி ஆஃப் எவிடன்ஸ். appropriateness அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ்.
குவாலிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸோட தொடர்பு படுத்தி படிப்போம். ஓகேவா? அப்புறம் ரிட்டர்ன் ரிப்போர்ட்டாக இருக்கணும். உங்களோட அஷூரன்ஸ் ரிப்போர்ட், அது ஆடிட் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், ரெவ்யூ ரிப்போர்ட்டாக இருக்கலாம், எந்த ரிப்போர்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அது ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லணும் அப்படி சொல்லணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரெவ்யூ, ஆடிட்னா என்ன, ரெவ்யூனா என்ன. ஆடிட்டுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது, ரெவ்யூங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுவாங்க. ஸோ ரெவ்யூங்கிறது லிமிடெட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், ஆடிட்டுங்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஓகே, ஆடிட்டில் வந்து கொஞ்சம் நிறைய ரீசனபிள் நம்பர் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ரெவ்யூவில் சும்மா ரொம்ப ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே போதுமான அளவு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆடிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மோர் ரீசனபிள், மோர் என்ன சொல்கிறது, மோர் ஹவு டு யூ கால், கொஞ்சம் அதிகமான நம்பிக்கையை நம்ம வைக்க முடியும் ஆடிட் ரிப்போர்ட்டில் ரெவ்யூ ரிப்போர்ட்டை விட. ஓகேவா? ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்குது. என்ன தெரியுமா? ரெண்டுமே அஷூரன்ஸ் ரிப்போர்ட்னா கூட ரெண்டுத்துலேயுமே ஒரு காமனாலிட்டி என்னென்னா, ரெண்டு பேருமே வந்து தே ஆர் ரெஃபரிங் டு ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்ததுக்கு ஆடிட் ரிப்போர்ட், 3 மாதத்துக்குள்ளே நடந்ததுக்கு குவார்ட்டர்லி ரிப்போர்ட், ரெவ்யூ ரிப்போர்ட், அவ்வளோதான். ஸோ போத் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். என்ன அங்கே ரீசனபிள் அஷூரன்ஸ், இங்கே லிமிட்டட் அஷூரன்ஸ். அங்கே நல்ல ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அங்கே இருக்கும், இங்கே ரொம்ப லிமிட்டட் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி அங்கே ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், இங்கே லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். அதெல்லாம் இது நார்மல் தான் ஆடிட் அண்ட் ரெவ்யூ. வேறு என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இங்கே சொல்லி தருவாங்க. இதில் ரீசனபிள் அஷூரன்ஸ்க்கும் லிமிடெட் அஷூரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இது ஒரு 4 மார்க்ஸ்க்கு நம்ம வரும். இந்த மாதிரி ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் என்ன, ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், இதுவே லிமிட்டட்னா அதை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொவைட்ஸ் லோயர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரீசனபிளில் வந்து என்னென்னா ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் கம்மி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், இங்கே ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ், இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் எக்ஸ்டென்சிவான ப்ரொசீஜர்ஸ். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீசனபிள் கன்க்ளூஷன், இங்கே ரீசனபிளாக உட்காந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கன்க்ளூட் பண்ண டைம் இருக்காது, கடன்னு கன்க்ளூட் பண்ணிடுவீங்க. அதனால இங்கே வந்து கொஞ்சம் லிமிடெட் கன்க்ளூஷன்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி தீர்க்கதரிசி மாதிரி உட்காந்து ஃபுல்லாக விலாவரியாக பார்த்து நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ லிமிடெட் கன்க்ளூஷன். இங்கே வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ரீசனபிள் அஷூரன்ஸ், இங்கே லிமிடெட் அஷூரன்ஸ். இது வந்து ஒரு 4 மார்க்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, எல்லாமே ரிப்பீட்டட் தான். அப்புறம் இதில் ஆல்சோ டாக் டு அபவுட் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஹிஸ்டாரிக்கலுக்கும் ப்ராஸ்பெக்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அது எப்போவுமே ஏதாவது ஒரு அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகே, மற்றபடி வேறு என்ன, ஹிஸ்டாரிக்கல்னால் பழசை பற்றி, ரூட்டட் இன் த பாஸ்ட்டு, ப்ராஸ்பெக்டிவ்ன்றது ரிலேட்டட் டு ஃபியூச்சர். இதானா டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு மொக்க மேட்ரு. ஓகேவா? அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒரு ப்ராக்டிஷனர் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவர் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் கரெக்டாக வந்து ரிப்போர்ட் கொடுப்பார். ஆனால் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் நம்பர் மேலே நம்மளால் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஏதாவது ஒரு அசம்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, மேனேஜ்மெண்ட் ஒரு அசம்ஷன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து எனக்கு இந்த கான்ட்ராக்டை வழங்கியிருக்காங்க, இந்த கான்ட்ராக்டை நான் எடுக்கிறதுனால ஃப்யூச்சரில் எனக்கு இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த அசம்ஷன் பேசிஸில் தானே இந்த நம்பரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னா நம்ம ரிப்போர்ட் கொடுக்க முடியும். when it comes to prospective financial information நம்ம நம்பர்ஸ் மேலே நம்மளால் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் மேஜராக கோளாறு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறது கூட நம்பர் மேலே சொல்ல மாட்டாங்க, அந்த நம்பரை எதன் அடிப்படையில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அந்த அசம்ஷன்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் ரீசனபிளாக இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த அசம்ஷன்ஸ்லாம் அன்ரீசனபிளாக இல்லை ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா the more you use positive terms, the more people tend to keep their trust on the report. அதனால் எப்போதுமே ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் எதுவுமே வந்து அந்த அசம்ஷன் வச்சு அவன் 400 கோடின்னு சொல்லியிருக்கான், அந்த அசம்ஷன் ரீசனபிளாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அசம்ஷன் வச்சு தான் அவன் 400 கோடின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கான், இந்த அசம்ஷனை பார்க்கும்போது ஒன்றும் கோளாறு இருக்க மாதிரி இல்லை, ஸோ த அசம்ஷன் இஸ் நாட் அன்ரீசனபிள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட்டே ரெடி பண்ணுவாங்க. ஓகே, the prospective financial information is based on the assumption and that assumption வந்து is not unreasonable அப்படி சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ ப்ராஸ்பெக்டிவ் எல்லாமே ஃபியூச்சர் ஓரியன்ட் தான். ஓகேவா?
ஸோ ஃபியூச்சர் ஓரியன்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்டிஷனர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னா எதை பேஸ் பண்ணி கொடுப்பாரு? அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாரு, வேறு எதை பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டார். ஓகே, ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச நீங்கள் என்னென்ன அஷூரன்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, 2 அஷூரன்ஸ் வந்து யூ ஹவ் சீன் ஃபார் HFI ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் 2 அஷூரன்ஸ் பார்த்துட்டீங்க. ஒன்று ஆடிட் பார்த்துட்டீங்க, இன்னொன்று ரெவ்யூ பார்த்துட்டீங்க. கரெக்டாக? சூப்பரில். இன்னொன்று வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் ஒரு அஷூரன்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த அஷூரன்ஸில் நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த அஷூரன்ஸில் நம்பருக்கு நம்ம அஷூரன்ஸே கொடுக்க மாட்டோம், வெறும் இதுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அதாவது அசம்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து என்ன கொடுப்போம்? ரிப்போர்ட்டே கொடுப்போம், ஒப்பீனியனே கொடுப்போம். அதோட அசம்ஷனை எப்படி ரிப்போர்ட் கொடுப்போம்னா, இந்த அசம்ஷன் டஸ் நாட் சீம் அன்ரீசனபிள், பார்க்கும்போது அதில் எதுவும் கோளாறு இருக்க மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தான். ஓகே, இங்கே என்ன சொல்லுவாங்க? திஸ் இஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ். கரெக்டாக? இது என்ன சொன்னாங்க? லிமிட்டட் அஷூரன்ஸ். இங்கே இதுக்கு என்ன சொல்லுவாங்க? மாடரேட் அஷூரன்ஸ் சொல்லுவாங்க. மாடரேட் ஆர் லோயர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சும்மா எழுதி வச்சுக்கோங்க. இது HFI PFIன்னு எழுதிட்டு இதை அப்படியே சும்மா காப்பி பண்ணிக்கோங்க. Have you understood? இப்போ அவ்வளோதான், நம்ம இங்கே பார்க்க வேண்டியதான். எக்ஸாம்பிள் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். நம்பர் 1, ஆடிட்னா என்னது? ரீசனபிள் அஷூரன்ஸ். ரெவ்யூனா என்னது? லிமிட்டட் அஷூரன்ஸ். ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? இட் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ் ரிகார்டிங் ரீசனபிலிட்டி ஆஃப் அசம்ஷன்ஸ் ஃபார்மிங் த பேசிஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ். அதுக்கப்புறம் இது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கல. என்னன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு CCTV ஃபுட்டேஜாக இருக்கலாம், இல்லை உள்ளே போகும்போது செக்யூரிட்டி கிட்ட சைன் போட்டு தான் உள்ளே போகணுங்கிற கண்ட்ரோலாக இருக்கலாம். நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டாலும் அதுவுமே ஒரு அஷூரன்ஸ் ரிப்போர்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வில் ப்ரொவைட் அஷூரன்ஸ் ரிகார்டிங் அந்த டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசமோட அந்த டிசைன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வில் கிவ் தம் ரிப்போர்ட். பட் அது ரீசனபிள் அஷூரன்ஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். வில் ப்ரொவைட் அஷூரன்ஸ் வெதர் த கண்ட்ரோல் அண்ட் டிசைன் மெக்கானிசம் ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா. பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த 3 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் போக போக மற்றதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் நல்லா பழகிடும். சரியா? இது பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். நம்பர் 1, ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆடிட். லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ரெவ்யூ. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க? அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டீலிங் வித் மேட்டர்ஸ் அதர் தேன் HFI. HFIனா இது 2 தான், ஆடிட் ரெவ்யூ தான். HFI தவிர என்னது இருக்குது? ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்படி இல்லைனா இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது. அவ்வளோதானே. ஒன்று ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுவாங்க, இல்லை கம்பெனிக்குள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி ஏதாவது அஷூரன்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க? எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் லைக் ஃபோர்காஸ்ட் ஆர் அஷூரன்ஸ் ரிகார்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். அவ்வளோதான். ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா இருக்கா இல்லையா நம்மகிட்ட ரிப்போர்ட் கேட்பாங்க, இல்லை ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதனை அடிப்படையில் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சோ அந்த அசம்ஷன்ஸோட ரீசனபிலிட்டியை பற்றி நம்மகிட்ட கேட்பாங்க. 2 ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்? ஆடிட், ரெவ்யூ. PFIயாக இருந்தால் அங்கே அந்த இடத்துல அசம்ஷனோட ரீசனபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். சும்மா கேட்பாங்க ஒரு ஆடிட்டர்கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, அவர் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், அப்படியே பேக்குமாக இருக்கக்கூடாது, நல்ல டாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல நேக்கு போக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கணும், ஃபர்மாக இருக்கணும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் குட் டெம்பர், எதுக்கேற்றாலும் சிடுமூஞ்சி மாதிரி கோவப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது, எதுனாலும் கீப் காம் டியூரிங் த ஸ்டார்ம் அந்த மாதிரி இருக்கணும். குட் டெம்பரமெண்டல் இருக்கணும். இன்டெகிரிட்டி, உண்மை, நேர்மை, நாணயம் அப்படி இருக்கணும். டிஸ்கிரிஷன், எதுனாலும் பகுத்தறிஞ்சு எது கரெக்டு தப்புன்னு தெரிகிற அந்த டிஸ்கிரிஷனரி மென்டாலிட்டி இருக்கணும். இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய நியூஸு, ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அப்புறம் வந்து பேஷண்ட்டாக பொறுமையாக இருக்கிறது, கிளியர் ஹெடனஸ். எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல அமைதியாக டிசைட் பண்ணக்கூடிய அந்த தெளிவு இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் நம்மளோட குவாலிட்டிஸ்ன்னு சும்மா சொல்லி அவங்களே கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் அ பிக் டீல். மெயின் எக்ஸாமில் பெருசாக இது ஒன்றும் வரும் அப்படின்றதுலாம் இல்லை. ஓகேவா? ஸோ எதுனாலும் வந்து இன்டெகிரிட்டினா உங்களுக்கு தெரியும்ல, ஹவ் டு யூ கால் தட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஆனஸ்டி, உண்மையை மட்டும் பேசுறது அந்த மாதிரி. ஓகே, இது நார்மலாக தான். ஜென்ரலாகவே ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்தால் என்னென்னலாம் இருக்கணும், திறமையான மனுஷனாக இருந்தால் என்ன இருக்கணும், அது எல்லாமே இவருக்கும் தேவை. அதோட அடிஷ்னலாக சேர்ந்து கொஞ்சம் புத்தி கூர்மையும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி ஆஃப் த ட்ராக் போச்சுன்னா உடனே பார்க்கக்கூடிய அந்த தன்மையும் வேணும் கண்டிப்பாக. ப்ளஸ் நாலெட்ஜ் இஸ் சைன் குவானான்ற மாதிரி. நாலெட்ஜ் இஸ் லைக் பேசிக். அது இல்லாமல் உங்களால் போகவே முடியாது. பேசிக்காக அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, யூனோ பேசிக் ஆடிட்டிங்னா இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் நீங்கள், அதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள், என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாயிண்ட்டில் எப்படி படிக்கிறோம்ல, இதை விட நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேராகிராஃப்லாம் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மொத்தத்திலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் நம்பர் 1 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஆடிட் பற்றி நம்ம விழாவரியே பார்த்தாச்சு. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். நீங்கள் படிச்சிங்களா ரெவ்யூ, லிமிடெட் ரெவ்யூ, அது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அந்த அஷூரன்ஸில் 2 இருக்குது. ஒன்று இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்கிறது, இன்னொன்று ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா, அதோட அந்த அசம்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து யாராவது M&A எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் போட தெரில, கொஞ்சம் போட்டு தரீங்களா அப்படி கேட்டால் அதை போய் சும்மா அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு வருது. இதுக்கு பேர் வந்து ரிலேட்டட் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் உங்களை வந்து ஆடிட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஆடிட்டராக மாறுவீங்க. உங்களை யாராவது ரெவ்யூ பண்ண கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் ரெவ்யூவராக மாறுவீங்க. ஓகேவா? இல்லை உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மீது ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் ப்ரொவைடர், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ப்ராக்டிஷனர், அஷூரன்ஸ் ப்ரொவைடர். இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைன், அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது அப்படி தான், நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் ப்ரொவைடர். இதே SRSன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ். அதாவது நீங்கள் வந்து ஒப்பீனியனே கொடுக்க வேணாம், நல்லா சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லை என்ன சொல்ல வேணாம், எனக்கு ஒரு வேலை ஆகணும், எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸை போட்டு கொடுங்க, எனக்கு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து உள்ளே வந்து நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணணும், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 பேர் ஆள் எடுக்கணும், எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு இன்டர்வியூ பேனலில் நீங்கள் வந்து உட்காந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரிலேட்டட் சர்வீஸ், நம்ம போய் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் யார் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். என்ன நீங்கள் எந்த கம்பெனி கூட போய் உள்ளே ரெக்ரூட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக போய் உட்காந்துராதீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கேயே உள்ள அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து போட்டுட்டு, ஓகேவா, அங்கேயே உள்ள வந்து ஃப்ராடெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் ஆடிட்லாம் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ எப்போதுமே மேக் ஷுர் தட் wherever you are associated internally, வேறு ஏதாவது வேலை இல்லை, அக்கௌண்ட்ஸே நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் ஆடிட்லாம் போகக்கூடாது. பட் அதர்வைஸ் இஃப் யூ நாட் தி ஆடிட்டர் தேர், யூ கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் தேர், நோ ப்ராப்ளம். அதில் சில ப்ரொஹிபிஷன் இருக்கும், அது அப்புறம் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், what are the different types of services? Number 1, standards on auditing, standards on review engagement, standards on assurance engagement, standards on related services. ஸோ நீங்கள் ஆடிட்டராக இருக்கலாம், ரெவ்யூவராக இருக்கலாம், இல்லை அஷூரன்ஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், இல்லை ரிலேட்டட் சர்வீஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். எதை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணணும். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் CA ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஒரு 4-5 பேர் CA சேர்ந்து ஒரு LLP ஃபார்ம் பண்ணி நீங்கள் CA ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எதை பண்ணாலும், ஆடிட் பண்ணாலும், ரெவ்யூ பண்ணாலும், அஷூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும், ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணாலும், எது பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணணும். அதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, SQC1 அப்படின்னு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். வாட் எவர் யூ டூ, யூ ஹாவ் டு டூ இட் குவாலிட்டேட்டிவ்லின்னு சொல்லிட்டு ஒரு SQC இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி தான் அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு 3 மார்க்ஸுக்கு வேணால் கேட்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னென்னலாம் இருக்குன்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அதை பற்றி சும்மா கொடுத்துருப்பாங்க. ஆடிட்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன, அது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துக்கலாம். SA 200 இது வந்து இப்போயே உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மூவிங் ஆன், நம்ம 2nd சாப்டர் 3rd சாப்டர்லாம் படிக்க அங்கங்கே சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் நம்ம படிப்போம். அப்படியே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் என்ன இருக்குது, SRE 2400, SRE 2410. என்னது, என்கேஜ்மெண்ட்ஸ் டு ரெவ்யூ த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. அதே மாதிரி SRE 2410, ரெவ்யூ ஆஃப் இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பர்ஃபார்ம்டு பை இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ஆஃப் த என்டிட்டி. இதெல்லாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் போகட்டும், ஒரு 3-4 சாப்டர்ஸ் போகும்போது ஐ வில் டெல் யூ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இது பாருங்கள், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் 2 தான், ஒன்று ப்ராஸ்பெக்டிவ், இன்னொன்று கம்பைலேஷன் ஆஃப் assurance engagements on to report on the compilation of pro forma financial information included in a prospectus. ஓகே, அதில் வந்து நீங்கள் இதுவும் எழுதிக்கலாம். அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட ஆப்ரேஷன்ஸு, டிசைன்ஸு, அது மாதிரி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் 2மே, ஒன்று வந்து ப்ராஸ்பெக்டஸை பற்றி எழுதியிருக்காங்க, இன்னொன்று ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். மேம், ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக அது வந்து கண்டிப்பாக ப்ராஸ்பெக்டஸ்க்காகத்தான் ரெடி பண்ணணுமா? அவசியம் இல்லை, அதுக்காகலாம் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ பேங்க்கு கிட்ட நீங்கள் போய் லோன் கேட்குறீங்க, பேங்க் கேட்குறாங்க இப்போ வரைக்கும் ஓகே, நீங்கள் மந்த்லி வந்து இத்தனை டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க, அடுத்த 3 இயர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ப்ரொஜெக்டட் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வாங்கன்னு பேங்க் சொல்லலாம். அதுக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஒரு ப்ராஸ்பெக்டஸில் போடுறதுக்காக மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி அவசியமே இல்லை. ஓகேவா, ஸோ அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ், என்ன சர்வீசஸ் வேணால் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள்.
நீங்கள் ஃபினான்ஷியல் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பேபிள், ரிசீவபிள், தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வரது எல்லா வேலையுமே நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி ஒரு கம்பெனிக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் கம்பைலேஷன் எங்கேஜ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் சார், ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர் எல்லாம் முடிச்சாச்சு, நீங்கள் கொஞ்சம் P&L பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட்டு தரீங்களா அப்படி கேட்டால் அந்த வேலையை கூட நீங்கள் போய் செஞ்சு தரலாம். அது எல்லாமே SRSல வந்துடும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீஸில் வந்துடும். இது எதை பண்ணாலும் சரி நீ எப்படி பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னும் போது தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் வரும். வாட் எவர் யூ டூ, ஒரு ஆடிட்டர் எதை பண்ணாலும் he has to abide by this basic quality standard அவர் வச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த SQC 1ங்கிறது கொடுத்துருக்காங்க. SQC 1 பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக டீட்டெயில்டாக நம்ம வந்து சாப்டர் 11ல் படிப்போம். சாப்டர் 11ல் SQC 1 பற்றி ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சி படிச்சிருவோம். SQC 1 ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்காக தேவை, இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மெயின் எக்ஸாமில் இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து வரவே வராது. பட் ஸ்டில் ஸ்டாண்டர்ட் எதுக்காக வேணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான், நான் சொன்னேன் இல்லையா, 10 பேர் உட்காந்து இட்லி சாப்பிட்டு பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறோம், ஆளாளுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தாதான் அதை படிக்கிறவன் மண்டை காயாமல் இருப்பான். இல்லைனா ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் 10 ஆடிட்டர் கிட்ட கொடுத்தா 10 பேரும் 10 விதமாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா எப்படி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அதை படித்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு 100 பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குது, 100 பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கும் 100 ஆடிட்டர் ஆடிட் பண்ணுறாங்க. நான் என்னோட ஆடிட் ரிப்போர்ட் ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்குறேன், அவங்க ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க, நான் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறேன், அவன் கிராஃப் போடுறான், அவன் பேராகிராஃபாக எழுதி வைக்கிறான். நான் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுறேன், என்னோட ஒப்பீனியன் குட்டாக பேடான்னு கொடுக்குறேன், ஆமாம் அதை வந்து கடைசி பேராகிராஃபில் கொடுக்குறான், நான் மொதல் பேராகிராஃபில் கொடுத்துறேன். இப்படி வந்து டோட்டலாக ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லைன்னா எப்படி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்லேயும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்டை டிபெண்ட் பண்ணணும்ல. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10 ஆடிட் ரிப்போர்ட்டே ஒன்றா எடுத்து வச்சு பார்க்கும்போது 10 ஒரே ஃபார்மேட்லேயாவது இருக்கணும். அட்லீஸ்ட் 10 ஹெட்டிங் இருக்கணும். அந்த 10 ஹெட்டிங்குள்ளே நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கோங்க. ஆனால் ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடிட் ரிப்போர்ட் எழுதுனாங்கன்னா கேயாட்டிக்காக இருக்கும். அதனால் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது எதுக்காகனா நம்மள ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக, ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காக. அப்போ நம்பர் 1 ஸ்டாண்டர்டுங்கிறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொமோட் த யூனிஃபார்மிட்டி in an audit of financial statement is carried out by இந்த auditing standards ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆடிட்டை கேரி அவுட் பண்ணுறோம். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதேமாதிரி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் நீங்கள் தான் இனிமேல் தான் வந்து நீங்கள் தான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். ஒன்ஸ் செய்ய முடிக்கிறீங்கன்னா யூ பிகம் தட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜையும் எக்விப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப அப்டேட்டடாக வச்சுக்கும். ப்ளஸ் ஆடிட்டோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அவ்வளோதான். வேறு என்ன டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு இது என்ன இந்த ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யுங்க, அதை தாண்டியில் ஒன்றும் பெருசாக மேட்டரே கிடையாது. ஓகேவா? அதோட ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். அதோட ஒரு சம்மரி மாதிரி. எஸ்ஏனா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங், SRE, அதுக்கப்புறம் SAE, SRS, அப்புறம் SQC ஒன்று இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் சேர்த்து. டியூட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் டு ஃபாலோ தி ஸ்டாண்டர்ட். இஃப் நாட் ஃபாலோட் ரீசன் ஃபார் டிபார்ச்சர் ஷுட் பி ஸ்டேட்டட் இன் த ரிப்போர்ட். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா ஏன் ஃபாலோ பண்ண முடியலங்கிற ரீசனும் கொடுக்கணும். அந்த ரீசன் ஓகேவா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசனே இல்லைன்னா கண்டிப்பாக they ask you why you did not follow that. அவ்வளோதான். ஓகே, வித் திஸ் we are finishing the entire chapter. ஓகேவா? நாளைக்கு you have 1 day time இல்லையா? இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா உங்களுக்கு I'll give you the நான் சொன்னால இந்த வேர்ட் ஃபார்மேட் ஐ ஹேவ். இந்த வேர்ட் ஃபார்மேட்டில் யூ ஹேவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ். எத்தனை கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஓகேவா? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்லேருந்து எடுத்த தியரி கொஷின்ஸே இவ்வளோ இருக்குது. அப்புறம் புக் பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ வில் ஆல்சோ மார்க் தி MTPலேருந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி எடுத்து தரேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஐம் ட்ரையிங் டு டூ. ஓகே, நான் எல்லா சாப்டர்ஸ்க்கும் என்னால் பண்ண முடியுமா, பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. டு த பாசிபிள் எக்ஸ்டென்ட் ஐ வில் ட்ரை அண்ட் கிவ் யூ. இப்போதைக்கு நான் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ண முடியும்னா எல்லா சாப்டரோட புக் பேக்கு ப்ளஸ் எல்லா சாப்டரோடைய ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் கொஷின்ஸையும் நான் கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். MTPயில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக நான் உட்காந்து ஒவ்வொரு சாப்டராக பிரித்து அதுக்கப்புறமா எடுக்கணும். இஃப் ஐ ஹேவ் ப்ராப்பர் டைம், ஓகே, அண்ட் தி இது டு டூ இட் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் அண்ட் கிவ் இட் டு யூ. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு சாப்டர் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் RTP MTP புக் பேக்கையாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம படிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் கொஷின் பேப்பர்லேருந்து சாப்டர் 1லாம் எல்லாத்தையும் ஒன்றா எடுக்கணும். நம்ம சாப்டர் வைஸ் பிரிக்கணும். அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இருக்க சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பிரிக்கிறதும் தெர் இஸ் ஒன் திங். ஸோ ஃபார் நவ் ஐ ஹவ் டன் தி என்டையர் புக் பேக். தட் இஸ் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய டெஸ்ட் யூர் நாலேஜ்லேருந்து, டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து, அதில் இருக்க கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து, புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ்லேருந்து ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் வரைக்கும் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்குது. திஸ் ஃபைல் ஐ வில் சென்ட் இட் டு யூ நவ். இந்த ஃபைலை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு தடவை இந்த 40 பேஜஸை உட்காந்து சும்மா நீங்கள் படிங்க.
படிச்சும் போது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னோட பர்சனல் நம்பருக்கு நீங்கள் தனியாகவே கேளுங்க. குரூப்பில் கேட்டாலும் ஓகே, இல்லை தனியாக கேட்டாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே. யூ ஆஸ்க் த டவுட், அதை நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் வந்து உட்காந்து இந்த கொஷின் ஆன்சர் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். அதனால தான் நான் வந்து இந்த தடவை யூஸ்வலி ஃபஸ்ட் சாப்டரே நான் 3 days எடுப்பேன். திஸ் டைம் ஐ ஹவ் மேட் ஷுர் தட் த ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஃபினிஷ்ட் வித்தின் 3 hours பிகாஸ் 3 ஹவர்ஸில் நான் கான்செப்ட் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் 3 hours நான் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு. பிகாஸ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இஸ் ப்ராமினென்ட் ஃபார் அஸ். அதனால வி ஹாவ் டு கிவ் டைம் ஃபார் கொஷின் பேப்பர் ரிவிஷன். கொஷின் பேப்பர் இன் த சென்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம அழகாக ஃபஸ்ட் சாப்டர் பக்காவாக முடிச்சாச்சு. நாளைக்கு இந்த சென்ஸ் நாளை மறுநாள் ஈவினிங் நம்ம கிளாஸில் உட்காரும் போது we will start with what? We'll start with solving all the questions from first chapter. அதை நம்ம அதோட முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லா கொஷின்ஸையும் என்னால் வந்து கவர் பண்ண முடியுமானா புக் பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் அண்ட் மாடல் டெஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. But I will give you the material so you can read it, no problem. Okay, done, understood? Do you have any doubts?